So this is the first batch of our ethics intermediate aptitude by our pulse of geography, right? Okay. இப்போ நார்மலாக எத்திக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எத்திக்ஸில் மார்க்ஸ் போறீங்க கஷ்டமா இருக்கு, நிறைய கான்செப்ட்ஸே புரியலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஆனால் இந்த சிலபஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் உள்ள இல்லை. ஆனால் we are making ourselves more tough. நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அதனால நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரியலி இட்ஸ் அ வெரி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கேஷுவலா எழுதுற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரே ஒரு லைன் அவ்வளோதாங்க. நீங்க ஒரு ஆஃபீஸர், நவ் யூ ஆர் டீலிங் வித் சம் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா தட் இஸ் மோர் தென் இனஃப். நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு வேற எந்த விஷயம் தெரியணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் கிளியர் கட், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எத்திக்ஸ் சிலபஸ்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு வேர்டுக்கும் மீனிங் தெரிஞ்சிருந்தா அது போதும். அதுக்கப்புறம் நீங்க நேரா கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். இஃப் யூ ஆர் ஜென்யூன் பர்சன், யூ ஹேவ் த அதர் குவாலிட்டிஸ் வாட் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட்ஸ். எல்லாம் மாதிரி வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் தட் குவாலிட்டிஸ் வாட் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எத்திக்ஸ் பேப்பர்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட முடியும், ஈஸியா எழுதிட முடியும். இதுதான் யூபிஎஸ்சி எத்திக்ஸ் பேப்பருடைய நேச்சுரல். எத்திக்ஸ் பேப்பர் எதுக்காக உள்ள கொண்டு வந்தாங்க முதல்ல? அதுக்கு முன்னாடி எத்திக்ஸ் பேப்பரே கிடையாது. ஏன் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது இவ்வளவு தூரம் கிளியர் பண்ணி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரா ஒரு ஆளை செலக்ட் பண்றோம், பட் தட் பர்சன் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கும்போது the entire process is get failure. அப்போ இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒரு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி செலக்டிங் a particular person, ஓகே, ஃபார் a higher level of a posting in the administration. ஆனா அந்த போஸ்டிங்ல இவ்வளவு பெரிய ப்ராசஸை தாண்டி ஸ்கிரீனிங்கை தாண்டி ஒரு ஒரு 5 lakhs people இருந்து செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 1000 மெம்பர்ஸ்ல there are some people எப்படி அவங்க ஃபிட் இல்லாம போறாங்க, the selection procedure is wrong அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி முன்னாடி. அப்பதான் என்ன மாதிரி எல்லாம் கேசஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது there are many ethical issues they have found in service aspirants. நிறைய பேர் சர்வீஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தாங்க. இது எப்படி சரி பண்றது அப்படின்னா, so we have to check their ethics முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டாங்க. ஓகேவா? நார்மலா எத்திக்ஸ் செக் பண்றாங்களே சார், ஹவ் எ பர்சனல் குவாலிட்டி அப்படிங்கறத இன்டர்வியூல செக் பண்றாங்களே, பர்சன்டேஜ் செக் பண்றாங்க நம்ம சொல்லுவோம். எஸ், பர்சன்டேஜ் செக்ல யூபிஎஸ்சி they are checking regularly from the ஏஎன்சிபி ஆரம்பத்துல இருந்து செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா they want to inculcate something inside by way of giving some ethics paper. அதாவது எத்திக்ஸ் எக்ஸாம்னு ஒண்ணு வச்சு அதுக்குள்ள அதுக்கு அப்பவாவது எத்திக்ஸ் தெரியாதனால எத்திக்ஸ் படிப்பாங்களா? So they will learn some ethics before coming into the civil service examination. So லபாஸ்டால போய் வந்து எல்லா எத்திக்ஸையும் எங்களால் சொல்லித்தர முடியாது, அங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள் சொல்லித்தர முடியும். பட் வரக்கூடிய கேண்டிடேட் நிறைய எத்திக்ஸோட இருக்க வேண்டிய கேண்டிடேட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, அப்போ என்னென்ன எத்திக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க யூபிஎஸ்சி. அப்போ ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் சர்வீஸுக்கு வரும்போது அவங்களோட இதெல்லாம் இருந்தா இஸ் ஒரு பெஸ்ட் சிவில் சர்வீஸ் பர்சனா ஒர்க் பண்ண முடியும், அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற சொல்றதுக்காகவே they kept a paper that is called ethics intermediate aptitude. இதெல்லாம் இருக்கு, this is all things we are expecting from a civil service aspirant அப்படின்னு சொன்னாங்க. கிளியரா? அப்படின்னா இது என்ன ஸ்பெஷலா படிக்கணும்? ஸோ ஸ்பெஷலால எதுவும் படிக்க வேண்டாங்க, சச் ஈஸி டாபிக். யூ ஷுட், திரும்ப நான் சொல்றேன், ஸோ நோ நீட் எனி ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன், பட் யூ நீட் டு inculcate the character of a civil servant. இதுதான் வாட் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட். உண்மையை இதை தான் நம்ம பண்ணணும். ஸோ நீங்க எக்ஸாமுக்காக படிக்கணும் அப்படின்னு படிச்சீங்கன்னா இட் மீன்ஸ் யூ ஆர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க யூபிஎஸ்சி சீட் பண்ற மாதிரி. தென் when you are going to the field, கண்டிப்பா அந்த இடத்துல you will get a big failure. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணா போதும் படிக்காம. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, யூ ஃபீல் as a யுவர் சிவில் சர்வெண்ட். அப்போ இங்க வரக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரியலா என்ன மீன் பண்ணுது அப்படின்னு ஜஸ்ட் பர்சீவ் இட். நீங்க ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி ஃபீல் பண்ணி அந்த விஷயம் நீங்க கத்துக்க ஆரம்பிச்சு ஜஸ்ட் யூ லேர்ன் தி கண்டென்ட். ஓகேவா? அப்ப அந்த எத்திக்ஸ்ல என்ன விஷயம் இருக்கு, எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். புரியுதா? உங்களுடைய மொத்த விஷயத்தையும் ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்காகவே மொத்தம் மாத்துங்க. அப்படி மாத்திட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட், இட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் அ சிவில் சர்வெண்ட் வாட் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட்ஸ். ஸோ அப்ப இன்டர்வியூல வச்சும் பண்ண முடியல, அட்லீஸ்ட் நான் எத்திக்ஸ் சப்ஜெக்ட் வச்சா நான் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த உண்மையான யூபிஎஸ்சியோட திங்கிங்கை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுங்க. ரைட்டா? ஸோ அப்படி ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா when you are learning the character, அந்த கேரக்டரை நீங்க மாற ஆரம்பிக்கும் போது அந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ரியலாவே ஆன்சர் நல்லாவே எழுத ஆரம்பிச்சிருவீங்க.
right? So we are moving into the topic. So how we can learn the subject, what is inside the ethics, what is busy expects அப்படி இதெல்லாமே பார்த்துட்டு போவோம். கரெக்டா? அப்போ உள்ள கொஸ்டின்ஸ் எப்படி நடக்குது, எல்லாம் சேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்ப்போம். இது என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இன்னைக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டா எத்திக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் ஓரியன்டேஷன் நம்ம பார்த்துருவோம். கிளியரா? அதுக்கப்புறம் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், கேஸ் ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் வருது, ஸோ வாட் யூ பிஸி எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கிளாஸா வரும்போது we will go with it content. Right. சாட்ல பாக்ஸ் நிறைய இடம் டைப் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எங்க அட்மின் தான் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு, இந்த குரூப்பை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, எத்திக்ஸ் குரூப் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுட்டு வருவோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பிஃபோர் கமிங் டு த கிளாஸ், நார்மல் இன்னைக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னா மார்னிங் நீங்கள் செக் பண்ணிக்கணும் குரூப்ஸை. ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் போடுவோம், மேபி ஏதாவது ஒர்க் அவுட் கொடுப்போம், நீங்கள் ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது, ஏதாவது மெட்டீரியல் கொண்டு வர வேண்டியது இருக்கு, ஏதாவது ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நீங்கள் டூ இட் பிஃபோர் கமிங் டு த கிளாஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ keep as a habit என்னது, டெய்லி மார்னிங் ஜஸ்ட் செக் ஒன்ஸ் தட் குரூப். நான் எல்லாரையும் எனக்கு தெரியும், எல்லாரும் மீட் பண்ணி தான் வச்சிருப்பீங்க, ஏன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கிறதுனால ஐ நோ இட். நானும் மீட் பண்ணி தான் வச்சிருப்பேன். பட் we should have a habit of checking the informations. பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது அது நல்லது இல்லை. ஓகேவா? அப்போ என்னன்னா எங்களோட கம்யூனிகேஷன் சரியா வந்து சேரும். அந்த 2 hours கம்யூனிகேஷனை தாண்டி சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் முக்கியமான அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் I check once the group. That is more than enough. Clear? The group is only meant for a proper communication for this ethics class. Clear? Done. Now we are moving into the topic. Topic உள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சியில் என்ன சொல்ல வராங்க, இதுதான் என்ன வரைக்கும் நான் சொன்னேன். என்ன ரொம்ப கஷ்டமான பேப்பர் அப்படின்னு சொல்லாதீங்க. இட்ஸ் a very easy paper. It need very less preparation because ஏன்னா நீங்க if you are turning yourself as a real civil servant, if you are behaving like a civil servant, உங்களை நீங்க அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா it's a very very easy paper because you are going to write about you. உங்களை பத்தி நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும். கிளியரா? அடுத்தது அதனால நீங்க தனியாக அதுக்கு ப்ரூவ் பண்ண அவசியம். ஸோ ஜஸ்ட் ரீட் இட், ஸோ சேஞ்ச் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதா இந்த இடத்துல வச்சுக்கிற மோட்டோ. ஸோ சார் ஸ்கோரிங் பண்ணுறது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் விச் இஸ் கிவன் இன் த சிலபஸ். ஓகேவா? அப்போ சிலபஸில் கொடுத்துக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் யூ ஷுட் ஷோ யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. அதில் நீங்கள் யார், அதாவது அந்த somebody has switched on the mic. ஓகே, சுரேஷ் கிருஷ்ணா. ஓகே, இப்போ என்ன அந்த பர்டிகுலர் கண்டென்ட்ல அந்த பர்டிகுலர் டாபிக், இப்போ ஆட்டிடியூட் ஒரு டாபிக் இருக்கு, ஆர் மேபி என்ன ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல நீங்க என்ன இண்டிவிஜுவாலிட்டியா காமிங்க, உங்களுக்கான திறமை என்ன அப்படிங்கிற எப்போ உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும்னா யூ பர்சீவ் த டாபிக் ஃபுல்லி இன்சைட் யூ. யூ ட்ரை டு இன்கல்கல்ட். நீங்க அந்த டாபிக்கை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்த ட்ரை பண்ணுங்க. அந்த இன்ஃபர்மேஷன், அந்த குவாலிட்டி அது வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஷோ யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. தட் இண்டிவிஜுவாலிட்டி வில் கிவ் யூ தி மார்க். கிளியரா? அதாவது ஒரு டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நேரம் என்ன பண்ணுங்க, எக்ஸாமுக்கு போங்க, ப்ராப்பர் மெட்டீரியல் வாங்கி படிங்க. அது மேட்டர் இல்லைங்க. when you are understanding it, try to learn it inside you. உங்களுக்குள்ள எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் ஆகும். அந்த இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி ரைட் ஒரு ஆன்சர். கிளியரா? ஸோ திஸ் மெட்டீரியல்ஸ் ஜஸ்ட் தே வில் கைட் யூ வாட் இஸ் இன் த டாபிக். அவ்வளோதானே தவிர அந்த டாபிக்ல என்ன எழுதணும் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி தான் முடிவு பண்ணணும். கிளியர்? ஏன் அதை பற்றி அதிகமாக பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரைட் இந்த இடத்துல GS 1 2 சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். 4 ஆஹா ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போதானே பிரேக் ஆச்சா, ரொம்ப பிரேக் ஆச்சா? இல்ல சார், இப்போதான் ஒரு 2 செகண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே, நானும் பிரேக் ஆக வாய்ப்பு இல்லை, பார்த்துக்கலாம். லாங் காணா மட்டும் சொல்லுங்க. ரைட். இப்போ அப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 GS பேப்பர்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்த எத்திக்ஸ் ஒரு எஸ்ஏ பேப்பர் இருக்கு, அந்த ஆப்ஷனல் பேப்பர் இருக்கு. ஸோ ஆப்ஷனல் we have 2 பேப்பர்ஸ். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த GS 1 2 3 இந்த 3 பேப்பர்ல பார்த்தீங்கன்னா we cannot show our own character. ஏன்னா அது எல்லாமே இஸ் a prescribed syllabus and subject based ஆன கண்டென்ட். இப்போ ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி இவ்வளோ எழுத முடியும், ஜியோகிராஃபி இவ்வளோ எழுத முடியும், எக்கானமி இவ்வளோ எழுத முடியும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ we cannot write beyond that. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரே மாதிரி இட்ஸ் ஈக்குவல் டு எவ்ரிபடி. ஸோ இட்ஸ் கிவன் ஃபார் 715 marks.
இப்போ 73 மார்க்ஸ்ல யூ கேன் நாட் ஷோ பெருசா எதுவும் நீங்க வித்தியாசம் காமிக்க முடியாது. யூ கேன் see the சப்போஸ் நீங்க சிவில் சர்வீஸோட மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல போய் உட்காந்துக்கோங்க, கூகுள் டைப் பண்ணி பாருங்க, மார்க் ஷீட்ஸ் ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாம் போனீங்கன்னா நிறைய மார்க் ஷீட்ஸ் வரும், பிக்சர்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த GS 1 2 3ல நிறைய பேர் இன்னொரு இருப்பாங்க, நான் காமன் ஸ்கோர் தான் வாங்கியிருப்பாங்க. கிளியரா? ஆனால் அதுவே when you are going to the essay, ethics and optional paper 1 and 2, இந்த 4 பேப்பர் தான் is completely different from everybody. இப்போ 12,000 members மெயின்ஸ் எழுதுறாங்கன்னா all 12,000 members will give a 12,000 type of answers in a essays and ethics and optional different kind of answers இருக்கும் based on their nature. So இந்த 4 பேப்பர்ஸ் தான் ஒரு பர்சனுடைய ரேங்கை டிசைட் பண்ணுது, because this is not a equal to everybody. இப்போ இந்த இடத்துல தான் அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ஆப்டிடியூட், அந்த பர்சனுடைய கேரக்டர் டிசைட் ஆகுது. கிளியரா? ஹவு ஹி டேக் டிசிஷன், எஸ்ஏ எப்படி எழுதுறது, எத்திக்ஸ் எப்படி எழுதுறது. இந்த கண்டென்ட் எதுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது, இப்படிதான் ஏன் எழுதணும், ப்ளூ பிரிண்ட் கிடையாது. தே கேன் ரைட் ஆன் தேர் ஓன், பட் தட் ஷுட் ஹேவ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேரக்டர். கிளியரா? ஸோ கிளியர் கடை. அப்போ 1000 மார்க்ஸ் இருக்கிற அந்த பேப்பர்ல நம்ம எழுத போற அந்த எத்திக்ஸ் 250 மார்க்ஸ் இருக்கு. ஸோ 250 மார்க்ஸ் தட் ஆல்சோ டிசைட்ஸ் யுவர் ரிசல்ட்ஸ். அதாவது இண்டிவிஜுவாலிட்டி டிசைட்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இண்டிவிஜுவாலிட்டி டிசைட்ஸ் அண்ட் டைவர்சிட்டி. 12,000 மெம்பர்ஸும் 12,000 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல உங்க ஆன்சர் எவ்வளவு இண்டிவிஜுவலா இருக்கு, ஹவு யூ ஆர் ஷோயிங் யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறத உங்களோட மார்க் வாங்கி கொடுக்கும். கிளியர்? நெக்ஸ்ட், எப்படி சார் எஸ்ஏவை மேனேஜ் பண்றது? கரெக்டா? ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா ப்ராக்டிஸ் பண்ணுமா? ரொம்ப டிஃப்ரெண்டாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். தி வே ஆஃப் சீயிங் த கான்செப்ட். ஓகேவா? அந்த கான்செப்டை எப்படி நீங்க பாக்குறீங்க, அந்த கான்செப்ட் எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க, அந்த கான்செப்டை எப்படி உள்ளுக்குள்ள நீங்க எடுத்துக்க போறீங்க, இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் ஒவ்வொரு கேண்டிடேட் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு இப்போ கேண்டிடேட் ஏ அவர் ஆட்டிடியூட் கான்செப்டை எப்படி பர்சீவ் பண்றாரு, கேண்டிடேட் பி எப்படி பர்சீவ் பண்றாரு, கேண்டிடேட் சி எப்படி பர்சீவ் பண்றாரு, அந்த பர்சீவரன்ஸை பொறுத்து தான் அவுட்புட்டும் இருக்கும். கிளியரா? நாட் ஜஸ்ட் லைக் தட் ஹிஸ்டரி படிக்கிற மாதிரியோ இல்லை ஜாகிரி படிக்கிற மாதிரியோ எல்லாம் படிக்கக்கூடாது. ஜஸ்ட் வி ஹேவ் டு அப்சர்வ் தி கண்டென்ட் இன்சைட். கிளியர்? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க அந்த மொத்த கண்டென்ட் படிச்சு மனப்பாடம் பண்ணி ஆன்சர் மாதிரி கிடையாது. ஓகேவா? ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல யூ டெவலப் யுவர் நேச்சர், ஹவு மச் இட் இஸ் பாசிபிள் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் யூபிஎஸ்சி. கிளியர்? உண்மையை சொல்ல போனா இது ஒரு இன்னொரு இன்டர்வியூ மாதிரி. ஜஸ்ட் லைக் அனதர் இன்டர்வியூ, பட் இட்ஸ் ரிட்டன் இன்டர்வியூ. ஆல்ரெடி யூபிஎஸ்சி என்ன ஓரலா கேட்கறாங்களோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ரிட்டனா ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படிங்கிறதா. நார்மலா இன்டர்வியூ போக என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இருக்கிற யூபிஎஸ்சி நல்லா கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறத மேனேஜ் பண்ணுவோம், அந்த 30 மினிட்ஸ் எதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு போய் மேக்கப் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? வி ஆர் மோஸ்ட்லி வி டூ த சேம் திங் இன் எத்திக்ஸ் எக்ஸாம். அப்போ 3 ஹவர்ஸ்க்கு 250 மார்க் வி ஆர் மேனேஜிங் அவர் செல்ஃப். நம்ம இருக்கிற கேரக்டர் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை? ஸோ வி ஆர் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் இட். யூபிஎஸ்சி கேட்கறதெல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, சொல்லக்கூடாது. சேஞ்ச் அவர் செல்ஃப். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, when you are reading everything. ஓகே 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 ஓகே. இப்போ அப்போ என்ன பண்ணுன்னா, ஸோ இது ஒரு இன்டர்வியூ மாதிரி. நான் ஏன் இன்டர்வியூ சொல்றேன்னா, ஸோ ஜஸ்ட் செக் யுவர் இன்டர்வியூ சிலபஸ். நான் இங்கே போட்டிருக்கேன், இன்டர்வியூ சிலபஸ் நான் போட்டிருக்கேன். அதுல என்ன கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ சிலபஸ்ல, எங்க மாற மாட்டேங்குது. இன்டர்வியூ சிலபஸ் சார் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். முக்கியமான ஏரியால போட்டு 2 லைன். ஓகே 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 வெயிட் பண்ணுங்க. ரைடுமே வந்து கொஞ்சம் இல்ல எனக்கு அன்ஸ்டேபிள் காமிச்சிருச்சு. நார்மலா அது வராதுன்னு நினைச்சேன், பட் அது வந்துருச்சு. we'll see that. ஓகே, இப்போ சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். we'll move on. ஓகே, இது வந்து இன்டர்வியூவோட சிலபஸ். இன்டர்வியூக்கு சிலபஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல, பட் இன்டர்வியூ ஆல்சோ ஹேவ் அ சர்டன் சிலபஸ். ஓகே, அதுக்கு நான் தனியாக செக்ஷன்ஸே எடுத்திருக்கோம். அதில் பார்த்து இந்த ரெட் கலராக போட்டுற மட்டும் பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? யூபிஎஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எ பர்சன், இந்த இடத்துல பாருங்க, எ பர்சனல் சூட்டபிலிட்டி ஆஃப் அ கேண்டிடேட் ஃபார் அ கேரியர் இன் பப்ளிக் சர்வீஸ். இதுதாங்க தட் இஸ் கிவன் இன் தி லைன். இதில் இன்டர்வியூல கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி நான் காமிப்பேன். வாய்ஸ் பிரேக்கிங் சார். மென்டல் காலிபர். ஓகே ஓகே வில் மூவ் ஆன். ஓகே பாண்டி, நான் செக் பண்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருந்தால் போதும் ப்ளீஸ் கடவுளே. ஓகே, இப்போ வாங்க. இப்போ அதாவது இன்டர்வியூ எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க? பர்சனல் சூட்டபிலிட்டி. இந்த பர்டிகுலர்
கேரியர் சிவில் சர்வீஸ் கேரியருக்கு அவன் சூட்டபிளா இல்லையான்னு செக் பண்ண போறாங்க. உங்களை செக் பண்றாங்க. அது என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க? மென்டல் கேலிபரை செக் பண்ணுவாங்க, உங்களோட சோசியல் ஸ்ட்ரெயிட்டை செக் பண்ணுவாங்க. ஓகேவா? சோசியல் ட்ரேட் செக் பண்றாங்க. பேலன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், எப்படி டிசைட் பண்றீங்க, கரெக்டாக பேலன்ஸ்டா நீங்க டிசைட் பண்றீங்களா இல்லை ஒன் சைடா போறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எபிலிட்டி ஆஃப் சோசியல் கோஹெஷன், லீடர்ஷிப், இன்டலெக்சுவல் அண்ட் மாரல் இன்டெகிரிட்டி பாருங்க. இந்த இதெல்லாமே தே ஆர் ட்ரை டு செக் இன் யுவர் இன்டர்வியூ. இதுதான் இன்டர்வியூல செக் பண்ணக்கூடிய விஷயங்கள். கிளியர்? இதுல என்ன ரிவீல் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டுடைய மென்டல் குவாலிட்டிஸ், உங்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கு, வெதர் யுவர் மைண்ட் செட்டப் இஸ் ஃபிட் டு சிவில் சர்வீஸ் ஆர் நாட் அப்படிங்கிறத ஒரு 30 or 35 minutes இன்டர்வியூல முடிவு பண்ணாங்க. அதுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஸ் கிவன் இன் யுவர் எத்திக்ஸ் பேப்பர். ஓகேவா? அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ கொஸ்டினை வந்து நீங்க ஓரலா கேட்கறப்பல தேர் கிவன் இன் அ கொஸ்டின் பேப்பர், தே ஆஸ்க் யூ ரைட் ஆன்சர் ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர். அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் அ ரிட்டன் இன்டர்வியூ. கிளியரா? அதான் சொன்னேன். ஸோ யூ ட்ரை டு இன்டர்கேட் த கேரக்டர். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபைனல் இன்டர்வியூக்கும் தயாராகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் imitate yourself, you are having all the qualities. அப்படி இமிடேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க இங்கேயும் இமிடேட் பண்ணணும், அவங்க பர்சனல் டெஸ்ட்ல இமிடேட் பண்ணணும். ஸோ அதுக்கு சார் அவ்வளவும் கற்றுக்க முடியுமா? அவ்வளோ பட் வி கேன் ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணா வராத விஷயமே கிடையாது. முடிஞ்சளவு ட்ரை பண்ணீங்கன்னா நாட் 100%, ஒரு 30% அட்லீஸ்ட் யூ கேன் கெட் இன்டு தி தட் குவாலிட்டிஸ். கரெக்ட்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ்ல கான்செப்ட், கேஸ் ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள ஆகிட்டோம். இப்போ கான்செப்ட், கேஸ் ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, when you are reading the concept, you relate the concept with a case study. ஓகேவா? அப்போ கான்செப்ட் படிக்கிறதுக்காக கேஸ் ஸ்டடிக்கு போங்க. when you are studying a case study, அந்த கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கான்செப்ட்டுக்கு வாங்க. கிளியரா? ஸோ திஸ் இஸ் த வே ஹவு we are to interrelate it. அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அதாவது தியரி ஃபர்ஸ்ட்ல தியரிட்டிக்கல் பார்ட்டையும் அந்த கேஸ் ஸ்டடிஸையும் ஒன்னா படிச்சுட்டு போங்க. கோ டுகெதர், தனித்தனியாக போகவே கூடாது. கிளியரா? அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் வாட் யூபிஎஸ்சி எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி அது ஒரு கொஸ்டினுக்கு ஹவு கேண்டிடேட் வில் ரியாக்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு ஹவு தட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வில் ரியாக்ட் அப்படின்னு யூபிஎஸ்சி முடிவு பண்றாங்க. ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு பாக்குறாங்க. அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்தோம்னா யூ வில் ரியாக்ட் த சேம். ஸோ தட் யுவர் ரியாக்ஷன் இஸ் ஃபிட் டு ஆர் நாட் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கிளியரா? ஸோ திஸ் இஸ் தி ரியல் டெஸ்ட் ஆஃப் யூபிஎஸ்சி ஆஃப் வெதர் யூ ஆர் ஃபிட் டு ஆர் நாட் அப்படின்னு முடிவு பண்றதுக்காக தான் யூபிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு பேப்பரை உள்ள வச்சிருக்காங்க. கிளியரா? ரைட். இப்போ நாம ஒரு சின்ன ஸ்டோரி வச்சுக்கோங்க. வாட் இஸ் மாரல் அண்ட் எத்திக்ஸ்? இப்போ என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஒரு சிவில் ஏவியேஷன் செக்ரட்டரின்னு வச்சுக்கலாம். ஸோ எத்திக்ஸ் கிளாஸாக கேஸ் இருக்கணும் தானே. ஸோ ஜஸ்ட் வி சே சம் ஸ்டோரி. சிவில் ஏவியேஷன் செக்ரட்டரியா இருக்கீங்க, உங்க பையன் இருக்கார். சப்போஸ் உங்க பையன் ஒரு டாப் லெவல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாமினேஷன் என்ன வச்சுக்கலாம், ஒரு எம்பிஏ. ஓகே, எம்பிஏல ஒரு மேபி ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ முடிச்சுட்டு வராரு. ஓகேவா? அவர் வரவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் ஸோ வச்சுக்கலாம் ஒரு ஜெட் ஏர்வேஸ் வச்சுக்கோ. ஜெட் ஏர்வேஸில் he got a placement with his merit. placement ஆகிறார். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whether he able to அவர் வந்து ஜெட் ஏர்வேஸ்ல அந்த பொசிஷன்ல போய் சேரலாமா சேரலாம். இட் மேபி டேக்கன் ஒரு ரீஜனல் மேனேஜர் போஸ்ட் வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த ரீஜனல் மேனேஜர் போஸ்ட் அது ஜாயின் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது இப்போ டயலமாவா. ஓகே, இப்போ ஏன் அப்படி வருது அப்படின்னா, ஏன் வருது இப்போ நீங்க செக்ரட்டரியா இருக்கீங்க, அவர் மெரிட்ல தானே பாஸ் பண்ணியிருக்கான், ஸோ நீ ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். இவங்களோட மாரலை பேஸ் பண்ணி நான் எதுவுமே ரெக்கமெண்டேஷன் பண்ணல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருமே எனக்கு தெரியாது, அப்போ தாராளமா நீங்க அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க ஜாயின் பண்ணீங்க சொல்ல அவர் ஜாயின் பண்ணிடுவார். பட் வெளியே பாக்குறவங்க as a காமன் பப்ளிக் அவங்க என்ன நினைப்பாங்க, அதே சிவில் ஏவியேஷன் செக்ரட்டரி அவர் பையனுக்கு ஜெட் ஏர்வேஸ்ல வேலை வாங்கிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டா? ஸோ இட்ஸ் லுக் லைக் அ நெப்போட்டிசம். நெப்போட்டிசம் நார்மலா இந்த வேர்டு இப்போ ரீசெண்டா நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெப்போட்டிசம் அப்படின்னா என்ன, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் நெப்போட்டிசம்? சம்வாட் ஒரு ஃபீல்ட்ல வந்து ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கவங்க, அவங்களோட ஜெனரேஷன்ஸ் அவங்க மட்டும் தான் வந்து க்ரோ ஆகணும்னு நினைக்கிறது. அவ்வளவுதான், அதேதாங்க. அப்ப அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்மளோட சார்ந்தவங்க மட்டுமே இருக்கிறதா அப்படிங்கிறதா நெப்போட்டிசம் சொல்லுவாங்க. வேற யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது. அப்போ சிவில் செக்ரட்டரி என்ன பண்ணியிருக்காரு, அப்போ ஒரு இளம் நடந்த எக்ஸாம்ல அவர் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பையனை பாஸ் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. கிளியரா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஹியர் த பிளேஸ் கோட் ஆஃப் கான்டக்ட் ஆஃப் சிவில் சர்வெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது வாட் எ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் சிவில் சர்வெண்ட் வில் டூ,
அப்படின்னா அப்போ அந்த இதில் வாட் ஆர் த ப்ரோட்டோகால் யூ ஷுட் ஃபாலோ, எப்படி கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ தந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ள போயாச்சு அப்படின்னா அந்த இடத்துல we are abiding to the code of conduct. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க ஆகணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க உங்க மாரலை பேஸ் பண்ணி தான் நீங்க உங்க பையனை மெரிட்ல தான் அனுப்புறீங்க. ஆனா மத்தவங்க மைண்ட்ல இருந்து பார்க்கும்போது இட் லுக் லைக் என்னது, நீங்க எத்திக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படி ஃபாலோ பண்ணிருக்கீங்க மாதிரி தெரியும். அப்போ உங்களை பேஸ் பண்ணி நீங்க பண்ணி வாட் டு யூ திங்க் அப்படிங்கிறது மாரல். பட் வாட் அதர்ஸ் திங்க் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா அது பேர் தான் எத்திக்ஸ். இந்த இடத்துல தான் சிவில் ஆஸ்பிரண்ட் சிவில் சர்வீஸ் நிற்கிறேன், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நிற்கிறேன். கிளியரா? அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் when you take a decision, clear, when you take a decision, when A and B ஒரு இஷ்யூ இருக்குன்னா when you are thinking of A அவரோட ஸ்டைல திங்க் பண்ணி பார்ப்பீங்க, thinking of B திங்க் பண்ணி பார்ப்பீங்க, and beyond that come out of the scenario. So think as a society, as a common man. இப்போ திங்க் பண்ணி பார்த்து now what will be the good அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா that will become that is administrative ethics சொல்லுவாங்க. அப்படி நீங்க திங்க் பண்ணி நீங்க டிசைட் பண்ணணும். கிளியரா? அப்போ இந்த இடத்துல இந்த செகண்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும், கவர்மெண்ட் லெட்டர் போட்டு கவர்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் நீங்க அந்த அப்பாயின்மெண்ட் கொண்டு போற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் வே ஹவ் இட்ஸ் கோ ஆன். நாட் ஓன்லி இன் அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லா கவர்மெண்ட்ல வர எல்லா ஹையர் லெவல் அப்பாயின்மெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலயும் அந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹையர் லெவல் ஸ்டடிஸுக்கு போறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகேஎஸ் ரிசர்ச் பண்ண போறோம், இல்லைன்னா வேர் கோயிங் ஃபார் அ ப்ராஜெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்பாங்க அங்க இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ், ஓகேவா, அங்க இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிறவங்க யாராவது உங்க ரிலேட்டிவ் இருக்காங்களா அப்படின்னு ஒரு காலம் கண்டிப்பா இருக்கும். எதுக்காகனா அந்த இடத்துல நெப்போட்டிசம் இல்ல ஃபேவரிட்டிசம் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கிளியரா? ஸோ இந்த ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா இதை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது இப்போ கொஸ்டின். இப்போ பெரும்பாலான சிவில் சர்வீஸ் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோகால்ஸை சரி யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நெப்போட்டிசம், ஃபேவரிட்டிசம், ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு ஃபேவரா பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது நாமளே நிறைய கண்ணோட பார்த்துருப்போம், நிறைய நியூஸ் பேப்பர்லயும் பார்த்துருப்போம். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஒரு சிவில் சர்வெண்ட் ஜாயின் பண்ண வரும் அவனுக்கு ட்ரை பண்றாங்க யூபிஎஸ்சி பை கிவிங் எ பேப்பர். கிளியர்? ரைட். So still people are joined. வெளியே போயிட்டு வராங்களா எப்படின்னு தெரியல. ஓகே. ஸோ ஹவு டு திங்க், எப்படி திங்க் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நார்மலா யூபிஎஸ்சி உங்களுக்கு திங்க் பண்ண வைப்பாங்க. எப்படி திங்க் பண்ண வைப்பாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது யூ ஆர் அ கலெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு கலெக்டர், ஆர் யூ ஆர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஆர் யூ ஆர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு தே வில் ஆஸ்க் சம் கொஸ்டின். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க அந்த இடத்துல பர்சீவ் பண்றீங்க. அப்படி பர்சீவ் பண்ணியாச்சுன்னா you have to think all the matters. புரியுதா? all the matters அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணணும். நீங்க கொடுக்குற கேஸ்டில ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது இன்ஹரண்டா இருக்கிற மேட்டர்ஸ், எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிற மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். பிகாஸ் யூஆர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த இடத்துல அப்படிதான் நீங்க திங்க் பண்ணி ஆகணும். கிளியரா? அதனால யூபிஎஸ்சி உங்களுக்கு திங்க் பண்ண வைக்கிறதுக்கு தே கிவ் சம் சர்டன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த கண்டிஷனை மைண்ட்ல வாங்கிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் இட். அதை நீங்க அப்படி ஃபீல் பண்ணல அப்படின்னா யூ கேனாட் ஆன்சர் இட். நல்லா புரியுதா? அதான் சொல்றேன், when you are reading ethics itself, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா உங்களுக்கு இந்த குவாலிட்டி எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்குள்ள எடுத்துக்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல யூ ஆர் அ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், யூ ஆர் அ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், யூ ஆர் அ டெபுட்டி கலெக்டர் அப்படின்னு ஒரு யூ ஆர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒரு விஷயம் வரும்போது நீங்க உடனே உங்களுக்கு அந்த கேரக்டர் மைண்ட்ல வர ஆரம்பிக்கும். அப்படி அந்த இடத்துல நீங்க டக்குனு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு என்ன பண்ண டக்குனு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா நம்மளுக்குள்ள நாம என்ன பண்ணணும், நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க ஃபீல் பண்ணணும். அப்ப ஃபீல் பண்ணா அப்ப கலெக்டர் இந்த ஃபீல் எல்லாம் இருக்கணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், உங்களுக்குள்ள அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க சரியான ஆன்சர் கொடுத்துருவீங்க. ஸோ திஸ் இஸ் வே ஹவு டு திங்க். ஸோ அந்த திங்க் உடனே எல்லாம் எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பார்த்தோன்னா வந்துடாதுங்க. நீங்க படிக்கும் போதெல்லாம் எத்திக்ஸ் படிக்கும் போதெல்லாம் நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மைண்ட்ல வச்சுக்கோ, அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள பர்சீவ் பண்ண ட்ரை பண்ணி நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மாறிட்டே வாங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது கூட யாராவது சொன்னாலும் எனக்கு தெரியாது, பட் யூ டூ லைக் தட். இப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ ஆர் த பர்சன் யூ வாண்ட் டு கெட் a very good score in ethics. Really I'm saying it's going to be very good score in ethics. ஏன்னா யூபிஎஸ்சி அதை தான் கேட்கறாங்க, அதை தான் பண்ண வைக்கிறாங்க. ஸோ why do we act it? நம்ம அப்படிதான் வாழ போறோம் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை தயாராக வேண்டியது நம்முடைய கடமை தான். ஸோ இப்போ ஏன் நடிக்கணும்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த விஷயங்களை உள்ள எடுத்துக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகே,
ஓகே சார், இப்படி திங்க் பண்ணி எழுதுனா அந்த ஆன்சர் சரியா இருக்குமா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் வருது. ஓகேவா? இந்த இடத்துல ப்ளூ பிரிண்ட் கிடையவே கிடையாது. தேர் இஸ் நோ ப்ளூ பிரிண்ட். இந்த தான் ஆன்சர்னு தெரியாது கிடையாது. ஆனா இட் சுட் பி கரெக்ட் ஆன்சர். அந்த சுச்சுவேஷனுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு பேலன்ஸ்டா ஆன்சரா இருந்து அந்த ஆன்சரை நீங்க சப்ஸ்டான்சியேட் பண்ணிட்டீங்கன்னா கிளியரா தட் யூ ஆர் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ திங்கிங் அப்படிங்கிறது ஒரு பர்சன் டு பர்சன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ திங்கிங் மாறும்போது அவனுடைய ஆன்சரும் மாறும். அதனால இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு எத்திக்ஸ் ஆன்சருக்கும் ஆன்சர் சிமிலராக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால எது பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு தயவுசெய்து தேடி போகாதீங்க. அந்த ஆன்சருக்கு உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. As a good administrator, you can bring a better answer than what you feel as a better answer. இதுதான் அது பெட்டர் ஆன்சர். ஏன்னா அந்த எழுதுன அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை விட உங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அதிகமா இருந்தது, நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட ஆன்சர் அதோட பெட்டரா வரும். ஸோ யூ ஃபீல் ஆஸ் நீங்க உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆன்சரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நல்ல ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஏன் சொல்றேன்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்க டாக்டராவோ இன்ஜினியராவோ என்ஜிஓ இந்த மாதிரி தனியாக டிஃபரெண்ட் திங்க் பண்ண போறது கிடையாது. யூ ஆர் கோயிங் டு திங்க் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு திங்க் பண்ண போறீங்க. வி கோ ஃபார் அனதர் எக்ஸாம்பிள். இப்போ என்ஜிஓ இருக்கு, ஓகே, பயோடெக் கம்பெனிஸ். என்ஜிஓ அப்படிங்கிறது ஒரு அனிமல் ரைட்ஸ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இப்போ பயோடெக் கம்பெனி இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு அனிமல் டெஸ்ட் பண்ண போறாங்க. எப்போ அனிமல் டெஸ்ட் பண்ணுவாங்க? மெடிசன் கொடுப்பாங்க. வென் தேர் ஃபைண்டிங் நியூ மெடிசன், அது டெஸ்ட் பண்ணும்போது அவங்க மெடிசன் எத்திக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அங்கே இருக்க அனிமல்ஸுக்கு முதல்ல கொடுங்க. கொடுத்துட்டு அது ஒரு நல்ல ரிசல்ட் வருது அப்படின்னா அப்புறம் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுங்க. அது நல்ல ரிசல்ட் வந்தால் அப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன் போகலாம். இப்போ அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கொரோனா எப்படி முடிவு பண்ணிருக்கோம்? COVID-19 நம்ம இன்னும் மெடிசனே கண்டுபிடிக்கும். நிறைய மெடிசன் எடுக்கிறாங்க. யாரு கொடுக்குறாங்க? எலி கொடுத்து பார்க்குறாங்க. கரெக்டா? இப்போ என்ன ஆகுது? இப்போ எலி மருந்து வேலை செய்யலன்னா வாட் ஹேப்பன் ரேட்? அது கண்டிப்பா அது கொரோனா வரலாம், COVID-19 வரலாம், இல்லைன்னா அதுக்கு ஏதாவது டிசீஸ் கேட்டால அது இறந்து கூட போகும். இப்போ என்ஜிஓ என்ன கேட்கிறாங்கன்னா இப்போ அது இறந்து போகுது இல்லை, இல்லை ஒரு சின்ன குருவாப்பில் ஒன்று அதுக்கு மெடிசன் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்ததுன்னா அதுவும் என்னது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அவங்க ரைட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு என்ஜிஓ அப்படிலாம் செக் பண்ணக்கூடாது. அப்படிதான் அவங்க போராடுறாங்கன்னு வைங்களேன். இப்போ வாட் வில் யூ டூ? இதுதாங்க கொஸ்டின். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க as அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க மெடிக்கல் எத்திக்ஸ் சைட்ல இருந்து ஓகே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத பார்ப்பீங்க. அடுத்தது என்ஜிஓட எத்திக்ஸ் சைட்ல இருந்து அவங்க சைட்ல இருந்து திங்க் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பக்கம் திங்க் பண்ணி பார்த்துட்டு நவ் கம் அவுட் ஆஃப் தட் பர்வியூ. அவங்களும் வெளியே வந்தீங்கன்னா இப்ப காமன் மேன் இப்ப என்ன சொல்லுவான், இப்போதைக்கு தேவை என்ன? இப்ப இந்த இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப COVID-19 சுச்சுவேஷன்ல இப்ப நீங்க போயிட்டு ரேட்டுக்கு கொடுக்க கூடாது சரி சொன்னீங்கன்னா இப்படி சொல்றவங்களே யாரா சொல்லிட்டு இருக்காங்களா? இமேஜின் பண்ணி பாருங்க. anybody can say டேட்டா கொடுத்து செக் பண்ணாதேன்னு யாரா சொல்றாங்களா? சொல்ல முடியுமா? முடியாது. பிகாஸ் everybody knows it, this is the need of the society. இப்படிதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் திங்க் பண்ணும். புரியுதா? இப்போ நீங்க வெளியே திங்க் பண்ணீங்கன்னா இப்போ அந்த இடத்துல which is important, எது முக்கியம் அப்படி முடிவு பண்ணுவீங்க. வெதர் என்ஜிஓ அப்படி சொல்றது முக்கியமா இல்ல மெடிக்கல் பண்றது முக்கியமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுவீங்க. கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னொரு விஷயம் தரேன். இப்போ ஜப்பான் ப்ளூ வேல வந்து வேலிங் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்துச்சு. ஆனா எதுக்காக வேலிங் பண்றோம்? ரிசர்ச் பர்பஸ்க்காக வேலிங் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை பேன் பண்ணாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப இந்த இடத்துல நாம ரேட்டுக்கு மெடிசன் கொடுத்து ரிசர்ச்சுக்கு ரேட்டை குடிக்கிறத நம்ம பேன் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் நீட், எது நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்த இடத்துல வேல் பிடிக்கிறத பேன் பண்றோம். ஏன் பண்றோம்? பிகாஸ் இதுதாங்க எத்திக்ஸ். புரியுதா? அப்ப எந்த இடத்துல எப்படி டிசைட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ டிசிஷன். அப்ப அந்த இடத்துல நீங்க என்ஜிஓ பாயிண்ட் ஆஃப் டிசைட் பண்ணுவீங்க. அப்ப அந்த இடத்துல காமன் மேனா ஒரு வேருடைய அந்த இடத்துல அந்த இடத்துல வேலை நீங்க சேவ் பண்றதா அந்த இடத்துல முக்கியம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுவீங்க. பிகாஸ் தட் இஸ் எத்திக்ஸ். அந்த இடத்துல நீங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணா அதை சேவ் பண்றதுக்காக டிசைட் பண்றீங்க. ஏன்னா அவங்க மெடிக்கல் சைட் அவங்க சொல்ற ரீசன் தப்பு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க வரும்போது என்ஜிஓ வந்து ரேட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா நவ் யூ டிசைட் தான். எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இல்ல ரேட்டு கொடுத்தா வேற வழி இல்லைன்னு நவ் யூ ஹேவ் டு கன்வின்ஸ் தி எத்திக்ஸ். அப்போ என்ஜிஓ போயிடணும் நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். நவ் யூ ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க டிசைட் பண்ணி இன்னொரு பார்ட்டி நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். திஸ் இஸ் தி ஹவ் த டிசிஷன் இஸ் கோயிங் ஆன். கிளியரா? இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்றது. ஹலோ சொல்லுங்க. ஓகே, யாரோ மைக் ஆன் பண்ணாங்க, திரும்ப ஆஃப் பண்ணிட்டாங்க. புரியுதா? அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த விஷயத்தை என்னெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. இப்போ என்ஜிஓ பார்க்கும்போது என்ஜிஓ மட்டும் பார்ப்போம், மெடிக்கல் எத்திக்ஸ் மட்டும் தான் பார்ப்போம், வேற எதுவும் பார்க்க மாட்டோம். பட் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் everything knows everything. ஓகேவா? ஸோ ஜாக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்திருக்கும். அது விஷயத்தை அப்ளை பண்ணுறது
So you have to take a decision. So you should know the things along it. அப்போ இப்படி தான் டெசிஷன் எடுப்பீங்க. ஓகே, இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள்னு சொல்கிறேன். இப்போ கண்டிப்பாக பிரேக் ஆகிருக்கும், வாய்ஸ் பிரேக் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றாவது இப்போ சரியாக இருந்திருக்கும். ரைட், கிளியரா? ஸோ திஸ் இஸ் த வே கவர்மெண்ட் டேக் டெசிஷன். கிளியர்? இப்போ அப்படின்னா இப்போ ஒரு சிலர் அவங்களோட ரைட்ஸுக்காக வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிளியரா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க போராட்டம் பண்றது தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அவங்க எதுக்கு எதிராக ஏற்படுறப்போ அதை நாம் செய்யணும்னு சொல்ல முடியாது, அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணா நீங்க நியூட்ரலா ஸ்டாண்ட் பண்ணி இப்போ லா அண்ட் ஆர்டர் அப்படின்னா இப்போ ரெண்டு பேர்த்துனால காமன் பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் நீங்க பாதுகாக்க வேண்டியது இருக்கு. பிகாஸ் யூ ஆர் த கவர்மெண்ட். புரியுதா? நீங்க மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ நீங்க ரெண்டு பக்கமும் போகாம ஹவு டேக் அ மிடில் பாத், ரெண்டு பக்கமும் நீங்க எப்படி மிடில் பாத் எடுத்து போய் ஹவு டு மேக் அ நியூட்ராலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தா இருக்கு. கிளியர்? அப்போ நீங்க உங்களுக்குள்ள கேரக்டர் பேஸ் பண்ணி ஹவு யூ ஆர் ஸ்பீக்கிங் அட்வான்டேஜ் ஸ்கில் அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட்? நெக்ஸ்ட் சார். எஸ், சொல்லுங்க சார். இப்போ வந்து ரேட் இல்லை அந்த மாதிரி அனிமல்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணுறதுனா வந்து ஆஸ் வி ஆர் ஹியூமன்ஸ் வந்து நம்ம அதனால நமக்கு ஒரு தேர் இஸ் அ நீட் ஃபார் சொசைட்டி, அதனால நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிடுறோங்க சார். இப்போ வந்து சொசைட்டியில் காமனாக வந்து நிறைய மீடியாவில் இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் என்னன்னா வந்து அந்த இப்போ கோவேக்சின்ங்கிற ஒரு வேக்சின் டெவலப் பண்ணல அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரையல் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஹீனியஸ் கிரைம்ஸ் பண்ண ஒரு கிரிமினல்ஸ் வந்து ஜெயில இருக்கிறவங்களை வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து வருது இல்லைங்க சார். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா வந்து நம்ம எந்த அப்ரோச்ல வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம் சார். ஏன்னா வந்து நம்ம அவங்கள யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பாலிட்டி பேஸ் பண்ணி பார்க்கல வந்து இட் வில் pave the way for double jeopardy because அவங்க வந்து ஆல்ரெடி ஜெயில வந்து they are getting punished. If they are tested for the vaccine, it is another kind of punishment. So அந்த மாதிரி வரையில நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஆள் உள்ள இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்த ஆளே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஹவு த டெத் சென்டென்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட்? தூக்கில போடுவாங்க, இல்லைன்னா துப்பாக்கியில் சுடுவாங்க, இல்லை இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதாவது அவங்கள வழியே தெரியாம தே வில் கில் இட். இப்படிதான் நடக்குமே தவிர தே வில் நாட் டார்ச்சர் பிஃபோர் கில்லிங். கரெக்டா? இதுதான் விஷயமா இருக்கும். அப்போ நீங்க ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பர்சன் யூஸ் பண்றீங்க, இட் மீன்ஸ் we are torturing them. It's not like a punishment, we are torturing them. சப்போஸ் அதோட இந்த ரிசல்ட் நெகட்டிவா போனா அவங்க வர அவ்வளோ சைட் எஃபெக்ட் அவங்க ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டா? ஆல்ரெடி அவங்க ஜெயில இருக்காங்க, நான் இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ நம்ம நெகட்டிவ் இம்பாக்ட் அவங்க மேலே கொடுத்து அவங்க நம்ம டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ we will not do that. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கிளியரா? ஸோ அந்த மாதிரி டெசிஷன் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்க சார். ஓகேவா? ஓகே, ரைட். இப்போ அடுத்தது, ஸோ நான் we also always maintain a neutrality and along with objectivity. அப்போ நீங்கள் டெசிஷன் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நியூட்ரலிட்டியாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், யூ ஷுட் பி a நியூட்ரல். நீங்கள் நியூட்ரல் பர்சனாக டெசிஷன் எடுப்பீங்க. அண்ட் அப்ஜெக்டிவிட்டி, அப்போ அந்த கான்செப்ட் இப்போ எந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறது சப்ஜெக்ட் ஒத்துக்க போகிறோமா, ஏன் ஒத்துக்க போகிறோம் அப்படின்னு யூ ஹேவ் வேலிட் ரீசன். இல்லை டெஸ்ட் பண்ணக்கூடாது சொல்ல போய் அதுக்கான வேலிட் ரீசன். ஓகே, எல்லாத்துக்கும் வேலிட் ரீசன் வச்சிருக்க போறீங்க. அந்த வேலிட் ரீசனை எத்திக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, சப்ஸ்டான்சியேட் பண்ணுவீங்க. அப்படி எடுக்க டெசிஷன் தான் பெஸ்ட் ஆன்சரா இருக்கும். அப்படி எடுக்க டெசிஷன்ஸ் தான் ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க யூபிஎஸ்சி. அதனாலதான் இந்த எத்திக்ஸ் பேப்பர்ல அவ்வளவு விஷயங்களை நம்மள கொஸ்டினா கேட்கறாங்க. நீங்க டிசைட் பண்ணு அவங்க கேள்வி கேட்கறாங்க. இப்போ 6 கேஸ் ஸ்டடிஸ் வரும்னா 6 கேஸ் ஸ்டடியும் 6 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் செக் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு குவாலிட்டி நீங்க யூபிஎஸ்சி காமிக்கிறீங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குவாலிட்டியை நீங்க ஆன்சர்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். கிளியரா? ஸோ ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கவே இருக்காது. 6 கொஸ்டின் 6 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்செப்ஷன். ஒவ்வொரு குவாலிட்டி நம்ம காப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்த ஃபீலை உள்ளவங்க கொஸ்டினை படிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த குவாலிட்டி வெளியே வர ஆரம்பிக்கும். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வாட் யூபிஎஸ்சி செக்ஸ்? இது வரைக்கும் சொன்ன விஷயங்களா யூபிஎஸ்சி செக் பண்றாங்க. என்ன செக் பண்றாங்க? எத்திக்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கீங்களா? So whether you are concept clear with ethics and whether able to apply the concepts in some situations. Okay, அதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவீங்களா? புரியுதா? ஒரு பிரச்சனை கொடுத்தா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த சொல்யூஷன் ஃபர்தரா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாத மாதிரி இருக்கும். இட் should be a final solution, பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கணும். ஃபர்தரா எந்த ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த டெசிஷன் ஃபர்தரா வேற எந்த இஷ்யூ இல்லாம ஒரு ப்ரோஆக்டிவா அந்த பிரச்சனை முடிக்கிற மாதிரி இல்லாம ஃபர்தரா எந்த இஷ்யூ வரதையும் தடுக்கிற மாதிரியான ஒரு டெசிஷனா இருக்கும். ஸோ ப்ரோஆக்டிவா இருக்கணும். அது ஒரு இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் போய் தடுக்கிறது அப்படிங்கிறது வேறங்க.
ஆனா வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன். அதாவது குற்றம் நடக்கிறதுக்கு முன்னே தடுக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதாங்க விஷயம். நம்ம சிங்கம் 3 படத்துல நம்ம ஹீரோ சொல்லுவார்ல, நம்ம மினிஸ்டர் கேட்பாரு, இத்தனை நாளா யார் அரெஸ்ட் பண்ணீங்க, ஒரு வாரம் ஒண்ணுமே கண்டுபிடிக்கலையா, அப்ப சொல்ல குற்றம் நடக்காம தடுத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லுவார் இல்லையா, அதுதாங்க. ஸோ ப்ரோ ஆக்டிவ், இதுதான் ப்ரோ ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் சொல்யூஷன் கொடுக்கறது, பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நடக்காம தடுக்கிறோம்னு இருக்கு பாத்தியா, அதுதான் the best administrative character. Clear? So that kind of expectations from the UPSC, அதாவது UPSC உங்களுக்கு செக் பண்றாங்க. அதை நாம எப்படி கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சரா போஸ்ட் பண்ண போறோம் அந்த கேஸ் ஸ்டடீஸ்க்கெல்லாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய திறமை இருக்கு. அந்த கொஸ்டினுக்கான அந்த கேஸுக்கான ஆன்சர் கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்க, அந்த ஆன்சர் ஃபர்தரா வரக்கூடிய பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் மார்க். அதுதான் பெஸ்ட் மார்க் கொடுக்குற ஒரு ஆன்சரா இருக்கும். கிளியர்? ஸோ தட்ஸ் யூ கீப் இன் மைண்ட். அதுதான் நம்மளுக்கு இங்க தேவையான ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன். இப்போ கேஸ் சீரிஸ் எதுக்காக கேஸ் சீரிஸ் தராங்க, இது செக் பண்றாங்க கேஸ் சீரிஸ் வரான்னு சொல்லி. ஸோ வி ஆர் கிவிங் மெனி நம்பர் ஆஃப் கேஸ் சீரிஸ் கொடுப்பாங்க. ஸோ 6 கேஸ் சீரிஸ் நம்ம பார்த்தாச்சு. நீங்க நிறைய கேஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, உங்க லைஃப்லயும் பார்த்துருப்பீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங், when you go for a case series, there is another kind of a case series that is called as a management case series இருக்கு. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கேஸ் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாமா சார், நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறாங்க. பட் த மேனேஜ்மெண்ட் கேஸ் சீரிஸ் சார் இஸ் நாட் ஃபிட் ஃபார் அ சிவில் சர்வன்ட். பிகாஸ் அந்த மேனேஜ்மெண்ட் கேஸ் சீரிஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இஸ் கீப் ஒன்லி ஒன் திங் இன் நம்ம மைண்ட், எவ்ரிதிங் எக்கானமி வில் பி இன் நம்ம மைண்ட். ரெவென்யூ ஜெனரேட் பண்றது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் மைண்ட்ல வச்சிருப்பாங்க மேனேஜ்மெண்ட் சைடு எல்லாமே பெரும்பாலும் இப்படி இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு சிவில் சர்வீஸ் அப்படியே வரும்போது, as you are an administrative officer, இந்த இடத்துல எக்கானமி இஸ் a one part of a component. ஒரு சின்ன காம்போனன்ட் தான் நீங்க எடுக்கிற டெசிஷன்ல. ஓகே, அது போக இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சொசைட்டி, அங்க இருக்கிற பப்ளிக், அங்க இருக்கிற அவங்களுடைய கஸ்டம்ஸ், அங்க இருக்கிற பிலீஃப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அங்க என்வாயன்மெண்ட் நிறைய விஷயங்கள் மைண்ட்ல வச்சு தான் நீங்க டெசிஷன் எடுக்க போறீங்க. பிகாஸ் யூ ஆர் த கவர்மெண்ட், யூ ஆர் கோயிங் டு ரன் த கவர்மெண்ட். நீங்க ரன் பண்ற கவர்மெண்ட்ல தான் இது என்டையர் சொசைட்டியே இருக்க போகுது. Clear? So not only based on the money, not only based on the economy, it's based on the life of the people. Clear? So the case is like when you are taking a decision, you should go with the cases like that. அதனால மேனேஜ்மெண்ட் கேஸ் இது போலாமா சார் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி கேஸ் படிக்காதீங்க. that will misguide you from the administrative point of view. உங்களோட மேனேஜ்மெண்ட் சைடு தள்ளிவிடுங்க. மேனேஜ்மெண்ட் தானே சார் அதுவும் சொல்லுவோம். பட் this economic management is not a public management. நம்ம பார்க்கறது public, there is a public administration. Clear? That's the difference. Okay, கொஞ்சம் பேர் chat boxல ஏதோ டைப் பண்ணிருக்காங்க. just we look it out, what is that. okay human trial, ஆமா அது போட்டுருக்காங்க. அப்புறம் shall we use ICN status of any animal like a vermin status is like a monkey. ஆமா, நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரி அனிமல் செக் பண்ணணும் லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் மட்டும் தான் நம்ம பண்ணணும். எல்லா அனிமலையும் பண்ணிட முடியாது. ஓகே, using criminals in the clinical trials, a violation of right like அது நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. Clear? Right. So when you are taking a life of a person, that should be based on the rules and regulations. கான்ஸ்டிடியூஷன்ல சொன்னபடி மட்டும் தான் இருக்கணும், தவிர வேற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன். Next we'll go. ஓகே, சிலபஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறோங்க. என்னதான் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சியில பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க டாபிக்ஸ் கொஞ்சம் வேகமா போவோம். அது போறதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ சம்திங். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இன்ட்ரோடக்ஷன் கமெண்ட்ல என்னெல்லாம் கொடுத்து இதை மட்டும் பார்த்துக்கோம். The paper will include the questions to test the candidates attitude, approach to issues related to integrity, probity in a public life, and his problem solving approach in the various issues and conflict by him dealing with the society. ரைட்டா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயங்களை தான் நம்ம எங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இன்டர்வியூல பார்த்தோம். இல்லை இன்டர்வியூல இதை தான் இன்டெகிரிட்டி செக் பண்றேன், ஒரு பப்ளிக் லைஃப் ஃபிட் ஆகிறான்னு செக் பண்றேன், ஆட்டிடியூட் செக் பண்றேன், அவர் ப்ராப்ளம் சால்வ் எப்படி இருக்குன்னு செக் பண்றேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம இன்டர்வியூல கொடுத்துட்டாங்க. அதே வாய்ஸ் பிரேக்கிங் இங்க சிலபஸ்ல மேல இருக்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல எவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரோடக்ஷன் நல்லா கேக்குது, வாய்ஸ் பிரேக்கிங் பலமா சவுண்டா கேக்குது. இப்பதான் எனக்கு வருது ஒரு இன்ட்ரெஸ்ட் கடைசி அன்ஸ்டேபிள். ஆனா இப்ப சரியா இருக்கும். சரியாயிடுச்சுல? சரியாயிடுச்சு சொல்றதுக்கு ஆளை காணோம். எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே டன். அப்போ இந்த சிலபஸ் இன்ட்ரோடக்ஷன் காமெண்ட் இருக்கு பாருங்க, இதுதான்
இதனாலதான் ஒரு மினி இன்டர்வியூ, நமக்கு ஒரு ரிட்டன் இன்டர்வியூ அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்ன இன்டர்வியூலாம் அதே தான் திரும்ப இங்கே கேட்குறாங்க அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வரேன். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன டைட்டில் மட்டும் பார்த்துருவோம். ஸோ கொஞ்சம் டீடைல் டிஸ்கஷனை ஃபர்தராக போக போக பார்த்துருவோம். எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இருக்கு, ஆட்டிடியூட் இருக்கு, ஓகே, ஆப்டிடியூட் அண்ட் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ் எல்லாம் பார்த்துவாங்க. எல்லாத்தையுமே சிவில் சர்வீஸ் பற்றி தான் கொடுத்துட்டே போவாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ஓகே, கான்ட்ரிபியூஷன் மாரல் திங்கர்ஸ். ஓகே, இந்த இந்த இது விஷயம் நிறைய பேர் என்ன தப்பாக பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அது மாதிரி பப்ளிக் சிவில் சர்வீஸ் வேல்யூஸ், எத்திக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அதை என்னன்னு நான் சொல்றேன். ப்ராப்பர்ட்டி அண்ட் கவர்னன்ஸ், இதெல்லாமே நிறைய இடத்துல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களா தப்பா புரிஞ்சிருப்பான். அது என்னங்கிறத நான் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லுவேன். கிளியர்? இதுல வர எல்லாத்தோட சேர்த்து கடைசி என்ன கொடுத்துருக்காங்க, there is a case study on the above. ஜாகிரபி ஆப்ஷனல்ல மேப் கொஸ்டின் இந்த above அப்படி கொடுத்த மாதிரி இங்க கேஸ் ஸ்டடி on the above கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு கான்செப்ட் அதான் மாதிரி நான் சொன்னேன், இந்த கான்செப்ட்ஸை படிக்கும்போது கூட கேஸ் ஸ்டடி படிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் நம்ம கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேஸ் ஸ்டடிஸ் இருக்கா, அப்போ ரியல் லைஃப்ல நம்ம எங்கெல்லாம் நம்ம வாய்ஸ் பிரேக். ஓகே, இப்போ எங்கெல்லாம் நம்ம செக் பண்ணலாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு ஹிஸ்டோரிக்கலா ஒரு பயோகிராஃபி ஆட்டோகிராஃபி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம். கிளியரா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் Sir, voice breaking. சிலபஸ் இந்த டாபிக்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு செக் ஸ்டே பண்ணலாம். ஓகே, எனக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல வரும் சம்டைம் சிக்னல் அன்ஸ்டேபிள் வந்தா நானே நிறுத்திடுவேன். ஆனா இப்ப அப்படி வரல, ஆனா வராமையே வருதுங்கிறீங்க. என்னோட சிக்னல் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணா தட் இஸ் இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அப்போ நீங்கள் அப்படி செக் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது நிறைய காமன் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் யாராவது பேசுகிறாங்க, யாராவது இப்போ ரீசன்ட் லீடர்ஸ் யாராவது பேசுகிறாங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் கோட் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம சிலபஸ் எங்கே ஃபிட் ஆகும், நம்ம மற்ற சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரியான கான்டெக்ட்ல நம்மளுக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு சேருது, அப்போ நம்ம இதை மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா உங்கள் சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எங்கேயாவது கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரியான விஷயம் ஏதாவது வந்ததுன்னா அதையும் நீங்க எழுதி வச்சுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்க எழுதி வச்சுக்கலாம். மூணாவது, இந்த எனக்கு நிமிடம் தெரியல சார், வேற என்ன சார் பண்ணலாம், நீங்களே ஹைப்போதெட்டிக்கலா ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணலாம். சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தா எப்படி நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு நீங்களே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க கொண்டு போகணும். அப்போ இந்த கான்செப்ட்ஸுக்கு ஒரு சுச்சுவேஷனை நீங்களே கிரியேட் பண்றீங்க, அந்த சுச்சுவேஷனுக்கான ஆன்சர் நீங்களே சொல்லிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும். அதாவது உங்களுடைய யூபிஎஸ்சி கேட்டிருக்க அந்த குவாலிட்டி, கொஸ்டின் கேட்ட அந்த குவாலிட்டியை நீங்க எப்படியாவது அவங்களுக்கு ப்ரூவ் பண்றீங்க. உங்களுக்கு எனக்கு அந்த கான்செப்ட் தெரியும், ரேவலா அப்ளை பண்ணா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது நீங்க அவங்களுக்கு சொல்லணும். அவ்வளவுதாங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் உங்களுக்கு அப்ளை பண்ணவும் தெரியுது, ரெண்டு விஷயம் தான் வேணும். அதுக்கு அந்த புரிஞ்ச விஷயத்த கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் நீங்க காமிக்கணும். இட் மேபி ஃபார் ஹிஸ்டோரி ஆல்ரெடி நடந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல உங்க லைஃப் நடந்த விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா நீங்களே வியூக்கிற விஷயமா இருக்கலாம். ஏன்னா அந்த அது எப்படி இருந்தாலும் இது கோயிங் டு பி லைக் a ஸ்டோரி மாதிரி. அந்த ஸ்டோரி அந்த கான்செப்ட் ரிலேட்டடா இருந்தா it understood that you can able to apply it அப்படிங்கிறதா. எனக்கு யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சார் சொந்த கதை எழுதலாமா சார் கேட்டா தாராளமா எழுதலாம். ஏன் சொல்ல வரோம்னா யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் நடந்ததுன்னு சொல்லணும்னு கேட்க போறது கிடையாதுங்க. அவங்க எதிர்பார்க்க ஒரே விஷயம், அந்த விஷயத்தை அப்ளை பண்ண உனக்கு தெரியுதா, அது எப்படி வேணா நீங்க ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இன்எரிபிளி யூ கேன் ப்ரூவ் எனி மேனர். நம்ம எப்ப அப்ளை பண்ண தெரியும், நீங்க சொந்தமாவே எப்படியாவது நடந்து என்ன தெரியுமா அப்படி நீங்களே சொந்தமாவே ஸ்டோரி எழுதுங்க ப்ரூவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த வே. ஓகேவா? பட் யூபிஎஸ்சி அண்டர்ஸ்டாண்ட் தட் yes, you are the person, know the ethics and you can able to apply in some situations அப்படின்னா அவங்க கண்டிப்பா மார்க் கொடுத்துருவாங்க. you will get to this service. clear? right. இப்போ ஒவ்வொரு டாபிக்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். நம்ம கிளாஸ் போகும்போது நிறைய விஷயங்களை ஃபுல்லாவே பார்ப்போம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். கிளியரா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ங்க. அதாவது நம்மளுக்கு ஹியூமனோட, அதாவது நம்ம ஹியூமன் லைஃப்ல எத்திக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்மளையும் நம்ம சொசைட்டிக்குள்ள எப்படி ரிலேட் பண்ண போறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் எத்திக்ஸ் என்னன்னா, நீங்க உங்க சொசைட்டி அது எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா. நம்பர் 2, இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த எங்க நீங்க கத்துக்கிறீங்க.
அதான் நான் சொன்னேன், உங்க லைஃப்ல இருந்து நீங்க சொல்லலாம், ஒரு சுச்சுவேஷன் நீங்களே கிரியேட் பண்ணி நான் சொல்லலாம்னு சொன்னனால அது காரணம் இதுதான். அப்போ இந்த டாபிக் என்ன சொல்லுதுன்னா, உங்க லைஃப்ல இருந்து எங்கிருந்தெல்லாம் நீங்க அதை கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி நீங்க அந்த அந்த சுச்சுவேஷன்ல எடுக்கிற டெசிஷன் சரியா தப்பான்னு எப்படி நீங்க முடிவு பண்றீங்க, எதை பேஸ் பண்ணி முடிவு பண்றீங்க, அப்போ என்னென்ன ஃபேக்டர் நீங்க கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, புரியுது? இதுதான். So what are the principles that you follow to ensure that the action is ethical or not? அப்போ நீ எதை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் சரி தப்புன்னு சொல்ல வரீங்க, இதுதாங்க விஷயம். கிளியரா? ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் போதும் இதுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது சரியா சொல்ல, ஏன் சரியா சொல்றேன் தெரியுமா, இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆல்ரெடி நடந்திருக்குப்பா, இதெல்லாம் சரின்னு சொல்றேன். அந்த மாதிரி யூ கேன் கிவ் சம் எக்ஸாம்பிள், சம் ஸ்டோரி, யூ ரைட் ஆன் யுவர் ஓன். அவ்வளவு எது வேணா நீ கோட் பண்ணலாம். கிளியரா? இதுதான் கிடையாது. ஸோ ரைட் ஆன் யுவர் ஓன். இதுதான் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். அப்போ நம்ம லைஃபுக்குள்ள எந்த இடத்துல இருந்து உங்களுக்கான அந்த எத்திக்ஸ் வந்துச்சு, அந்த எத்திக்ஸ் உங்க லைஃப்ல எங்கெல்லாம் இருக்கு. கிளியரா? தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் காம்போனன்ட். செகண்ட் காம்போனன்ட் ஹியூமன் வேல்யூஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஹியூமன் வேல்யூஸ், லெசன்ஸ் ஃப்ரம் த லைவ்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் கிரேட் லீடர்ஸ். இந்த டாபிக்கை நீங்க எங்க லிங்க் பண்ணலாம்? Sir, voice breaking, sir. திங்கர்ஸ் வருது இல்லையா, அது இது ரெண்டா என்ன பண்ணுவா நீங்க ஒரீஸ் இதெல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எத்திக்ஸ் என்ன, வாய்ஸ் பிரேக்கான சொல்லணும். ஸோ டீச்சரோட எத்திக்ஸ் என்ன, பிரேக்காக சொன்னா நான் நிறுத்திக்கணும். ஸோ இதுதான் எத்திக்ஸ். கிளியரா? கரெக்டாக ஃபாலோ பண்றோமா எத்திக்ஸ்? நம்ம கிளாஸ்ல கரெக்டாக ஃபாலோ பண்றோம். இதே நம்ம லைவ் நம்ம ரியல் கிளாஸ் ரூம் வந்து இன்னும் நிறையாவே ஃபாலோ பண்ணுவோம். சரி விடுங்க. இப்போ அந்த ஒரு கிரேட் லீடரோட லைஃப்ல இப்போ யூபிஎஸ்சி என்ன தெரியுமா சொல்ல வரான், நீங்க பாரு தம்பி, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி இருக்கணும் தெரியுமா, பப்ளிக்கு நிறைய பேர் டீல் பண்ணணும், இந்த சொசைட்டியை கட்டி காப்பாத வேலையை கொடுக்க போறோம். அப்போ நீ ஒரு மகாத்மா காந்தி மாதிரியும், ஒரு அப்துல் கலாம் மாதிரியும், ஓகே, ஜவஹர்லால் நேரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளா இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த சொசைட்டி எல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம அவங்க மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னா we should know how they live. ஓகே, அப்போ அந்த விஷயங்களை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸோ டேக் த டீச்சிங் ஃப்ரம் தட். அப்படின்னா அவங்க எப்படி தான் தெரியணும் இல்லையா, அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ ஒரு நல்லவனா இரு, யூ ஷுட் பி a best person in this society. யாரு மாதிரி அப்படின்னா, இது அவங்க எக்ஸாம்பிள் இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி. அப்போ நீ என்ன பண்ணு, when you want to post yourself, நான் அவங்க மாதிரி ஒரு பெட்டர் பர்சன் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா, you should give some comparison. எப்படி மகாத்மா காந்தியோடைய லைஃப்ல இருந்தோம், ஓகேவா, அப்துல் கலாம் லைஃப்ல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து கோட் பண்ணி காமிச்சிங்கன்னா, சரி அந்த விஷயத்தை நீங்க எப்படி பர்சீவ் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி நீங்க இப்பத்துல அப்படியே லிங்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டீங்கன்னா, அப்போ அவங்க மாதிரியே நீங்க திங்க் பண்றீங்க. See the way how you are thinking. அப்போ ஒரு கிரேட் பர்சனாலிட்டி மாதிரி நீங்க திங்க் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுதான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்குது. கரெக்டா? ஸோ அதுக்காக நான் உட்காந்து படிச்சிருவா சார் எல்லா ஆட்டோ பேரையும் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டோமா, தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. கிளியரா? அதாவது அந்த திங்கர்ஸோடைய எப்போ பிறந்தாங்க, அவங்க எப்போ எந்த ஊர்ல பிறந்தாங்க, அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி என்ன, இந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயம் எல்லாம் எதுவுமே வேணா தூக்கி கடாசம் கீப் இட் அப்பார்ட். வேண்டவே வேண்டாம். நம்மளுக்கு என்ன வேணும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த சொசைட்டிக்கு, அவங்க லைஃப் மூலமா வாட் தே ஹேவ் டெலிவர்ட் டு திஸ் சொசைட்டி. அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஏதாவது பேசியிருப்பாங்க, அந்த சொன்ன விஷயங்கள் அட் பிரசன்ட் சினாரியோல எப்படி ஏதாவது ஃபிட் ஆகுதா, அந்த விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை படிக்கிறீங்கன்னா, அந்த விஷயம் இப்ப அட் பிரசன்ட்ல ஃபிட் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கோங்க, கீப் இட் இன்சைட் யூ, தட் இஸ் யுவர் கேரக்டர். அவ்வளவுதான். நீங்க தான் அந்த இடத்துல காந்தி, நீங்க தான் அந்த இடத்துல அப்துல் கலாம். முடிச்சிச்சு. ஜஸ்ட் போஸ்ட் தட் கேரக்டர். அந்த கேரக்டரை போஸ்ட் பண்ணி நீங்க ஆன்சர் எழுதுனீங்கன்னா, பாரு காந்தி மாதிரி பையன் இருக்கிறான் பார், அப்துல் கலாம் மாதிரி இருக்கான் பார் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்குது. புரியுதா? ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, கிரேட் லீடர்ஸ் எல்லாம் போய் படிப்பா. ஏன் அப்படி சொன்னா, தயவுசெய்து போய் பாரு அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு. அந்த மாதிரியான ஒரு இந்தியா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு யூபிஎஸ்சி கூட கேட்கறாங்க, கெஞ்சி கேட்கறாங்க. தயவுசெய்து அதை படி. புரியுதா? அதுக்காக நான் எல்லாத்தையும் படி சொல்லுங்க. ஒரு 5-6 ஒரு முக்கியமான ஒரு இந்தியன் லீடர்ஸ் ஒரு 3-4 பேர், ஒரு இன்டர்நேஷனல் லீடர்ஸ் 2-3 பேர், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ. ஸோ அதுல நல்லா பார்த்துக்கோங்க. ஐ எம் நாட் ஆஸ்கிங் டு ரீட் தி ஹிஸ்டரி ஆஃப் தேர் லைஃப். அவங்களுடைய பயோகிராஃபி படிங்க, ஆட்டோகிராஃபி படிங்க, அவங்களோட புக்ஸ் படிங்க, வாட் எவர் யூ ரீட். Okay, very important thing, you should learn what they have preached to the society. புரியுதா? அவங்க சொன்ன விஷயங்களை மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த விஷயத்த நீங்க எடுக்கும்போதெல்லாம் அந்த அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்காருல, அப்ப அந்த விஷயத்த நாம இங்க யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா என்ன ஆகும், சொல்லி டெவலப் ஆகணுமா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி இருக்காரு, காந்தி சொன்னா காட்டேஜ் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க,
ஓகேவா. ஸோ மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காதி கிராஃப்ட்ல வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல சேல் பண்றதுக்காகலாம் ஒரு ப்ரொவிஷன் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன ஆரம்பிச்சு இப்போ கார்டேஜ் இந்தியா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சி இப்போ இந்த விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ இந்த விஷயத்த சொன்ன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கண்டிப்பா இது ஐடியா கொடுத்துருப்பாரு. நம்ம கார்டேஜ் இந்தியா இந்த மாதிரி கார்டேஜ் டெவலப் பண்ணலாம் சார், இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு என்ன அர்த்தம். ஸோ ஹி இஸ் திங்கிங் லைக் மகாத்மா காந்தி. அப்போ மகாத்மா காந்தி சொன்ன அந்த விஷயத்தை அவர் திங்க் பண்றாரு. ஸோ ஹி இஸ் ஹேவிங் த குவாலிட்டி ஆஃப் த பர்டிகுலர் பிக் பர்சனாலிட்டி. இதுதான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்குது. அப்ப இதனால யாரும் அந்த விஷயத்தை பண்ணவே இல்லை பாருங்க. இப்போ ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா ஸோ வி ஹேட் தட் குட் பர்சனாலிட்டி இன் அவர் சிவில் சர்வீஸ் குரூப்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்கா. ஸோ அந்த பர்சனாலிட்டி தான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கேரக்டர்ஸ் யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி எப்படி என்னெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத யூபிஎஸ்சி கேட்கறத அவங்க போய் படிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லேர்ன் தி லெசன்ஸ் ஃப்ரம் தயர் லைஃப். போய் படிங்க. அதுல இருந்து என்னென்னலாம் சுச்சுவேஷன் எப்படி எல்லாம் டிசிஷன் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி டிசிஷன் என்னெல்லாம் நல்லா நடந்திருக்கு சொசைட்டிக்கு, என்னெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் எடுத்துக்கோ. எல்லாம் அட் பிரசன்ட் சினாரியோல நீ யூஸ் பண்ண முடியுமான்னு பாரு. ஓகேவா. இதெல்லாம் யூஸ் பண்ணியுமா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணி இன்னொரு மகாத்மா காந்தியோ, இன்னொரு அப்துல் கலாமோ, இன்னொரு நேருவாகும், ஓகே, இன்னொரு அம்பேத்கர் ஆகும் நீ வா அப்படிங்கறதாங்க கவர்மெண்ட் சொல்லுது. இதுதான் யூபிஎஸ்சி சொல்லுது. கிளியரா. ஸோ திஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். இதுவும் சரி அந்த திங்கர்ஸ் யூனிவர்சிட்டி ரெண்டுக்கு சேர்த்த மாதிரி நான் சொல்லிட்டேன். அப்ப நீங்க ஒரு அந்த திங்கர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னா மைண்ட் என்ன வச்சுக்கணும்னு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் மேட்டர் மாதிரி எல்லாம் விஷயம் படிக்காதீங்க. ஸோ வாட் தி ப்ரீச் டு சொசைட்டி, இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா மற்ற ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே நீங்க எழுதிட முடியும். புரியுதா. சிவாஜி ஒரு மகாத்மா காந்தியோட எத்திக்ஸ் பேக் கொடுத்து எப்படி எழுதுவார் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்துல் கலாம் எப்படி எழுதுவார். ஸோ அந்த மாதிரி கிளியரா. ரைட். நெக்ஸ்ட் இப்போ ஓகே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். ஓகே இப்போ அடுத்தது ரோல் ஆஃப் ஃபேமிலி, ரோல் ஆஃப் அ சொசைட்டி, ரோல் ஆஃப் அ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு எங்கிருந்து வருது முதல்ல எத்திக்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் சைல்டுஹுட், குழந்தையில இருக்கும் போதுல இருந்து. புரியுதா. நம்ம வீட்டில் என்னெல்லாம் டீச் பண்றோம். வீட்டில் குழந்தைக்கு பெரியவங்களோட மரியாதையை பேசணும், ஓகேவா, எப்படி சாப்பிடணும், எப்படி பழகணும், எல்லா விஷயங்களும் கரெக்டா. வெளியே போனா எப்படி நடந்துக்கணும், ஸ்கூல்ல டீச்சர் எப்படி நடந்துக்கணும், எல்லா விஷயம் எப்படி சொல்லி தரோம். ஸோ ஹவு டு மற்றவோட இப்போ வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தலாம் அது எப்படி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மற்ற ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு சின்ன குழந்தையில இருந்து அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலியில எப்படி நம்ம இம்பார்ட் பண்ணுவோம், இம்பார்ட் பண்றாங்க, உங்களுக்கு எப்படி இம்பார்ட் பண்ணாங்க. ஜஸ்ட் கீப் இன் மைண்ட். நீங்க குழந்தையா இருக்கும்போது நிறைய பேர் சொல்லிருப்பாங்க எனக்கு என்னோட பாட்டியும் தாத்தாவும் எனக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்கள் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் லைஃப்ல யூஸ் ஆகுது. See how the ethics, the values have been imparted to the particular person. Clear? அந்த விஷயங்கள் இருந்தா தாராளமா எழுதுங்க உங்க பேப்பர்ல. So my grandparent has given these other informations. அவங்க சொன்ன ஒரு கோட் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றேன். If that is a well and good for the society, well and good for the particular question, தாராளமா எழுதுங்க. This is what expect from the UPSC. புரியுதா. அப்போ ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு சொசைட்டிக்குள்ள போறீங்க. சொசைட்டில போகும்போது சப்போஸ் இவங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்கார், ஆர் மேபி உங்க ஏரியால இருக்க ஒரு பெரிய பிக் பர்சனாலிட்டி இருக்கார். அவங்க என்ன பண்ணிருக்காங்க. ஒரு சில பாத்தீங்கன்னா ஒரு சில ஊர்ல எல்லாம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு தலைவர் இருக்காரு. அவரு கடைசியில் கல்யாணமே பண்ணிக்கலாங்க. எங்க வில்லேஜுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே he is given to the entire village. புரியுதா. அவர் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க அன்எலெக்டட் லீடர். அவர் வந்து எப்பவுமே தலைவர். அவ்வளவுதாங்க. இந்தியர்ல he became a leader because his life itself leads for everybody. அவர் லைஃபே ஒரு எக்ஸாம்பிள். லீடர் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. He dedicated the entire life to our village. See how the society gives you informations. When you are going out, வெளியே போறீங்க, பஸ்ல டிராவல் பண்றீங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க, when you go to a barber cobbler shop, வெளியே போறீங்க, அங்க நடக்கிற விஷயங்கள், அங்க நடக்கிற கான்வர்சேஷன்ஸ், அதுல என்ன விஷயத்தை கத்துக்கிறீங்க, என்ன ரெண்டு விஷயம், என்ன விஷயம், என்ன மாதிரி விஷயம் பேசிட்டு இருக்காங்க, நடக்கிற விஷயம் என்ன நீங்க பாக்குறீங்க. I will give some quote. ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஓகே, என் லைஃப்ல நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். நிறைய கிளாஸ் சொல்லியிருக்கேன், பட் எத்திக்ஸ் கிளாஸ்ல கண்டிப்பா நம்ம சொல்லணும். பின்னாடி ஒரு கேஸடியாவை நம்ம வச்சுக்கோ. பட் ஐ கிவ் யூ ஸ்மால் இன்சிடென்ட். இன்னைக்கு வரைக்கும் மறக்க ஒரு விஷயம். நான் ஒரு செருப்பு தைக்கிற கடைக்கு நான் போய் உட்காந்துருக்கேன். ஐ எம் டேக்கிங் மை ஸ்போர்ட்ஸ், மை பேட்மிண்டன் ஷூ எடுத்துட்டு போறேன். கம்ப்ளீட்டா பிஞ்சு இருக்கு. அது தைக்கிறதுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த டைம் அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவருக்கு என்ன தைச்சிட்டு இருக்காரு, பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ஸ்பெஷல் பர்சன். அவருக்கு வந்து காலைல போலியோ அட்டாக். ஸ்பெஷல் ஷூ போட்டிருக்காரு இல்லையா. எல்லாரும் தெரியும் ஸ்பெஷல் ஷூ போட்டிருப்பாங்க இல்லையா. ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த ஷூ போட்டிருக்காரு. அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன கிட்டத்தட்ட அவர் சொன்னார் சார் 1 hour ஆகும் சார் நீங்க ஷூ வச்சுட்டு போகணும். இல்லை சார் நான் உட்காந்து வாங்கிட்டு போயிடுறேன், ஸோ நோ ப்ராப்ளம், ஐம் சிட்டிங் வித் யூ அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். ஜஸ்ட் ஐம் சாரி வாட் இஸ் டூயிங். அந்த ஷூவை ப்ராப்பராக கிளியராக கட் பண்ணி தைச்சு எக்ஸ்ட்ரா குஷன்லாம் வச்சு கொடுத்துட்டு கிட்ட 1 hour ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ அவர் போட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஸோ அவர் போட்டு பார்த்தோன்னு சொல்றாரு ஒரு 1/2 inch கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. அவர் செஞ்சு கொடுத்து அந்த பாட்டம் சார் கொஞ்சம் ஆஃப் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த கார்பரேட் சொல்ற விஷயம் என்னன்னா, இல்லை சார் ஏன்னா நீங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நடப்பீங்க, சி ஹவு யூ ஆர் திங்கிங் நடப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா தேஞ்சிரும், அதனால போக போக உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னாரு. இல்லை சார் என்னால் இப்படி இருக்கும்போது நடக்க முடியாது அப்படின்னு அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. ஸோ ஹி தட் எஸ் திஸ் இஸ் தி இது வந்து சரியான வழி இல்லை, நம்ம என்ன பண்ணலாம் சரி பண்ணலான்ட்டு எகைன் ஹி டுக் த ஷூ டு கோட் எவ்ரிதிங் அவே. எகைன் ஹி டிட் ஆல்சோ another கிட்டத்தட்ட 45 minutes திரும்ப ஒர்க் பண்றாரு. இப்போ கட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இஸ் given to that person. இப்போ அந்த பர்சன் கிட்ட கேட்கிறாரு, சரி அவர் கேட்கிறாரு வாங்கிட்டு எவ்வளவு சார் பைசா தரணும் அப்படின்னு கேட்கிறாரு. இமேஜின் பண்ணுங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சு 1.25 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு, அதுக்கு எவ்வளவு நேரம் எனக்கு தெரியாது, கிட்ட 2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன் வேலை பார்த்து. நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க சார், திஸ் இஸ் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னா. இல்ல நீங்க சொல்லி இல்லை சார் நீ எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ he didn't demand any money from him. ஸோ அவர் பார்க்குறாரு, ஸோ 50 rupees is giving it. He takes 50, he took the 50 rupees, he put in the pocket. Okay sir, thanks for the அவர் போயிட்டார். Now I am giving my sports shoe. Before starting his work, he checking the entire shoe, is asking, sir, it will take 250 rupees. Shall I do or not? அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. Now he is demanding the 2 rupees from me, but he didn't demand not even a single paisa from that person. See that ethics where it stands. Clear here. இந்த இடத்துல எனக்கு அப்போ தோணும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு. So he take another 40 minutes and two cards. See, for the 40 minutes of work he is taking a 250 rupees, but for the 2 hours of work he didn't take money, he take a 50, ready to take a 50 rupees from that person. See, even our road over உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு காப்லர், see he had that much ethics. He decides என்ன டிசைட் பண்றாருன்னா அது அவருடைய நீட், அவர் கூட அந்த ஷோ அவருடைய நீட். அப்போ அதுக்கு நான் என்ன டிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியுது. இது என்னுடைய லக்ஸுரி, இதுக்கு என்ன டிமாண்ட் பண்ணணும் அவருக்கு தெரியுது. கிளியரா? See here differentiate the things. What is the basic need and what is the luxury? He differentiate the things. This is a administrative quality. புரியுதா? அப்ப நீ என்ன எங்க டிசைட் பண்ணுவீங்க? It's not a A plus B is equal to 1 plus 2 is அப்படி கிடையாது. எங்க எது டிசைட் பண்ணுவீங்க? That's the quality. இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டர் எதிர்பார்க்கிறது. புரியுதா? ஒரு சின்ன சாதாரண ஒரு காப்லர் he can able to take a decision. இப்போ அவர்கிட்ட நீங்க 500 ரூபாய் கேட்டதால கொடுக்குறதா வேணா, அவருக்கு அது நீடு. புரியுதா? ஆனா எனக்கு 500 ரூபாய் கேட்டா பேரம் பேசுவேன், எனக்கு இது நீடு கிடையாது. பட் என்கிட்ட அவர் ரெடி டு ஆர்கியூ வித் மீ, பட் அவர் ஆர்கியூ பண்ணல. ஸோ see the divisions. அப்போ ஒரே ஒர்க்கை எப்படி டிவைட் பண்ணி பார்க்கலாருன்னு பாருங்க. ஸோ தட் பர் வியூ, அந்த வியூ தான் நம்மளுக்கு வேணும். ஸோ how we are learning the ethics from the society. கிளியரா? சேம் வே how we are learning from the education institutions. ஸ்கூல் போறோம், காலேஜ் போறோம், ஸ்கூல்ல இருந்து உங்களுடைய ஒர்க் என்ன இருந்தது, காலேஜ் உங்களுடைய ரோல் என்ன இருந்தது. கிளியரா? as a civil aspirant, what is your role in your classroom? As a teacher, what is my role in my classroom? What is my role in my college? What role in my classroom civil service classes? இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ரோல். ஸோ அந்தந்த இடத்துல உங்களோட எத்திக்ஸ் எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஸோ பை சீயிங், ஸோ நான் ஒரு டீச்சர் பார்த்தேன், எங்க டீச்சர் எவ்வளவு நல்லா கிளாஸ் எடுப்பாங்க தெரியுமா. சரி ஹவு சொல்லுவாங்க எல்லாரும், அவ்வளோ சின்சியரான ஒரு டீச்சர். கரெக்டாக டான கிளாஸுக்கு வந்துடுவாரு, ஓகேவா, மெட்டீரியல்ஸ் கரெக்டாக கொடுத்துருவாரு. ஸோ ஒர்க்கெல்லாம் அவர் மாதிரி பண்ணணும். See how he is learning that ethics from a school. கிளியரா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், அப்போ உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துல என்னெல்லாம் கத்துக்கிறீங்க, இதுதாங்க ஃபேமிலி அண்ட் சொசைட்டி எஜுகேஷன் ஹவு இம்பார்ட்ஸ் எப்படி உங்களுக்குள்ள இன்டிகிரேட் பண்ணுது அப்படிங்கிறது. இதெல்லாமே பார்ட் 1 பார்ட் எல்லாமே கேஸ் ஸ்டடிஸா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்க யூ கேன் ரைட் யுவர் ஸ்டோரி. கிளியரா? இந்த மாதிரி ஸ்டோரி எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைல்டுஹுட்ல இருந்து ஒரு இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா, என்ன எத்திக்ஸ் இம்பாக்ட் ஆகுதுன்னா, இந்த மைனர் கிரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நாவல பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் கிரைம் நடக்குதுன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ தே ஆர் நாட் வெல் இம்பார்ட்டன்ட் த எத்திக்ஸ் ஈவன் தி சைல்ட்ஹுட். அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு நல்ல விஷயமான விஷயம்லாம் அவங்க கண்ணில் பார்க்கலன்னு அர்த்தம். நார்மலா இந்த விஷயம் எத்திக்ஸ் யாரும் சொல்லி தர மாட்டாங்க பை அப்சர்விங் இட். நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு எக்ஸாக்ட்லி தே வில் ரிப்ளிகேட் தேர் பேரண்ட்ஸ். ஓகே, இல்லைன்னா அவங்க எங்க வளர்றாங்களோ அந்த விஷயத்தை ரிப்ளிகேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாங்க. the way how we live, the child will follow. புரியுதா? கீழே சாப்பாடை சிந்தாம சாப்பிடணும் அப்படின்னு குழந்தை சொல்லி கொடுத்தா, நீங்க சிந்தாம சாப்பிட்டீங்கன்னா குழந்தை சிந்தாது. இதுதாங்க பெஸ்ட் திங். ஓகேவா? அதாவது நம்ம ஒரு விஷயத்தை சரியா பண்ணோம்னா that will impart
எத்திக்ஸ் டு தி சைல்டு அவங்க இன்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பார்த்து தான் கற்றுக்குவாங்க. சொல்லி கொடுத்து கற்றுக்கிற விஷயம் இல்லை இந்த விஷயம் எல்லாமே. டு ஃபீல் இட் கிளியர். ஸோ நம்ம சுற்றி நடக்கிற எல்லா விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க என்னெல்லாம் எத்திக்ஸ் இருக்கு, எதெல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சைல்டுஹுட்லாம் என்னெல்லாம் நம்ம யார்கிட்ட என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க ஜஸ்ட் கிவன் ரீகலெக்ட். நீங்கள் போய் வீட்டில் போய் உட்காந்துக்கோங்க, ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுங்க. ஓகே, ரீகலெக்ட் பண்ணி உங்கள் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கும், யாரோட தான் என்னெல்லாம் நல்ல விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஜஸ்ட் ஷார்ட் இட் டவுன். ஒரு ஹோம்ஒர்க்காகவே பண்ணுங்க. ஓகேவா, பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. ஸோ சம்படி யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக மைக் ஆன் பண்ணி அடுத்த கிளாஸில் டிஸ்கஷனே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டே டேக்கான ஹோம்ஒர்க். தயவு செஞ்சு உட்காந்து உங்கள் லைஃப்ல இருந்து உங்கள் சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் விஷயம்லாம் கற்றுக்கிட்டீங்க, யாரு என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஜஸ்ட் லைக் ஒன் பேர ஸ்டோரியை எழுதிக்கோங்க. ஜஸ்ட் ரிவைஸ் ஒரு என்டையர் லைஃப். உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் ஸ்கூல், உங்கள் காலேஜ், ஓகேவா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு சில எங்கெல்லாம் போனீங்க, ஒரு இன்டர்வியூ போயிருப்பீங்க, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கலாம், அங்கே ஒரு விஷயம் கற்றுந்துருப்பீங்க. ஓகேவா, இந்த மாதிரி எங்கே வேணாலும் அவங்க எல்லாத்தையும் எவ்ரிதிங் ரைட் ஆன் யுவர் பேப்பர்ஸ். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஃபார் யூ. இதுதாங்க நோட்ஸ் உங்களுக்கு. தயவு செஞ்சு புக்கிலெல்லாம் படிக்காதீங்க. இதுதான் உங்களுக்கான நோட்ஸ். புரியுதா? இந்த நோட்ஸ்ல இருந்து இந்த உங்க லைஃப்ல இருந்து இந்த வர்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுங்க. கிளியரா? that will give you the best answer. Okay, next அடுத்த டாபிக் போவோம். So unless more than past 1 ஆயிடுச்சு. ஓகே, போலாம். அடுத்து ஆட்டிடியூட். இப்போ நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா சொசைட்டியுமே ஒரே மாதிரி ஆட்டிடியூட் இருக்க மாட்டாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டிஃபரெண்ட் ஆட்டிடியூட், பட் யூ ஹேவ் டு ஒர்க் வித் தம். ஓகேவா? இப்போ எனக்கு அன்ஸ்டேபிள் வந்துச்சு, இப்போ வாய்ஸ் நல்லா தானே வந்துட்டு இருக்கு, பிரேக் ஆகலையே? எஸ் சார். பிரேக் ஆகல, நல்லா தானே வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பிரேக் ஆச்சு சார். அன்ஸ்டேபிள் வரதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட்ஸ். 2 செகண்ட் எனக்கு அப்பதான் எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் தான் எனக்கு வரும். ஓகே 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 டன். இப்போ அப்ப அங்க நீங்க போகும்போது அங்க ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க, அட்லீஸ்ட் 100 மெம்பர்ஸ் வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் 100 மெம்பர்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் ஆட்டிடியூட். அந்த டிஃபரெண்ட் ஆட்டிடியூட் பீப்புளோட எப்படி நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நீங்க போய் எல்லாத்துக்கும் பேசி ஒரு டிசைட் பண்ணி அந்த டிசைட் பண்ற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த சொசைட்டிக்கு மேக் இட் பெட்டர். அப்ப அந்த ஆட்டிடியூட பேஸ் பண்ணி எப்படி நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்வச் பாரத் அபியான் இருக்கு, அதையே இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்தியா சுத்தமாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. சப்போஸ் நீங்க உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கீழே இருக்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த வில்லேஜ்ல டாய்லெட்டே கிடையாது. நோபடி ஹேஸ் தட் திங்கிங் ஆஃப் கோயிங் டு தி டாய்லெட். எல்லாரும் ஓப்பன் தான் போவான்னு வச்சுக்கோங்க. ஹிஸ்டோரியில அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது. தே ஹேவ் தட் ஆட்டிடியூட் ஆஃப் கோயிங் டு ஓப்பன். அவங்களோட லைஃப் அந்த மாதிரி போனதே கிடையாது வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற இடத்துல ஹவு வில் யூ ப்ரீத் தி டாய்லெட்? அந்த இடத்துல how you change the attitude of the people. Clear? So that's a very very important task. இப்போ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் பிளானை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அங்க போகும்போது நீங்க நான் ஒரு அத்தாரிட்டி, நாங்க போய் இப்படிதான் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் பேசல் நடக்கதாங்க போகுது. ஆனா உண்மையா UPSC doesn't expect that kind of a particular IAS officer. ஓகேவா? அப்படி சொல்றதுக்கு ஒரு யார் வேணா போய் சொல்லிட்டு போயிடலாமே. பட் we need to take the people within. பீப்புளை கூடவே கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் தேவைப்படுது. அப்ப பீப்புளை கூடவே கேரி பண்ண ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா அவர் யாரா இருப்பா அப்படின்னா, அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த பீப்புளோட ஆட்டிடியூட் என்னன்னு ஃபுல்லா ஸ்டடி பண்ணி அப்ப அவங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கிறது, இந்த அவங்க வேலையே போயிட்டு அப்படி அதை இம்பார்ட்டன்ஸை புரிய வைப்பீங்க அப்படிங்கிறத முக்கியமா இருக்கு. இல்ல நான் டாய்லெட் கொடுத்துறேன், டாய்லெட் எல்லாரும் போகணும், வெளியே போனீங்கன்னா ஃபைன் 1000 ரூபாய் போடுவேன், அது படி இது பண்ணுவேன். யூ கேன் டூ லைக் அ மொனார்கி, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு டிக்டேட்டர்ஸ் மாதிரி யூ கேன் ரூல் இட். Nobody will come and ask you because you are the leader, you are the higher authority. நீங்க என்ன வேணா பண்ணலாம். But UPSC doesn't expect like a kind of person. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, you have to carry the people along with you. அப்ப நீங்க போகணும், நீங்க ஆட்டிடியூட மாத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். இப்போ நீங்க எப்படி ஆட்டிடியூட மாத்துவீங்க? கிளியரா? இதுதான் உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிற கொஸ்டின். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ ரூரல்ல இருந்து அர்பனுக்கு நிறைய பேர் வராங்க. அர்பன்ல நடக்கிற மிகப்பெரிய இஷ்யூ என்ன தெரியுமா? there is attitude behavioral difference between our urban character and rural character. இது நல்லா எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு காலேஜ்ல ஒரு புதுசா அட்மிஷன் நடந்திருக்கும் போது சென்னையில இருக்கிற பையன் சென்னையில இருக்கிறதுக்கும் புதுசா வில்லேஜ்ல இருந்து ஒரு பையன் சென்னையில ஷிஃப்ட் ஆகி வந்து அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். கிளியரா? ஸோ அந்த டிஃபரன்ஸை எப்படி நீ மேனேஜ் பண்ண போறீங்க, அந்த மாதிரி அவரோட இஷ்யூஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க,
அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுடைய கேரக்டர் ஆட்டிடியூட் என்னவா இருக்கும். அப்போ நீங்க வந்து ஒரு 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 இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்க, ஆர் மேபி ஒரு கோயிங் டு சொசைட்டி, ஆர் வி ஆர் கோயிங் டு பர்டிகுலர் ரீசன், அங்க போறீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுடைய அந்த பப்ளிக்கோட பீப்புள் கேரக்டர் கான்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க எவ்வளவு பேரு நேட்டிவ் பீப்புள் இருக்காங்க, எவ்வளவு பேரு அவுட் சைடர்ஸ் இருக்காங்க, அவுட் சைடர் அதர் தேன் சென்னை இருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கோங்க, எவ்வளவு பேரு அதர் லாங்குவேஜ் பீப்புள் இருக்காங்க. ஸோ யூ டேக் எ சர்வே கம்பெனி எடுத்துட்டு அவங்களோட ஆட்டிடியூட்ல என்னவா இருக்கும், இந்த பர்டிகுலர் நான் சொல்ல போற விஷயத்துல அவங்க என்னவா இருக்கும் அப்படின்னு இவரோட அனலைஸ் பிஃபோர் கோயிங் டு தி ஃபீல்ட். இதுதான் ஆட்டிடியூட் செக்கிங். இந்த ஆட்டிடியூட யூபிஎஸ்சி கூட செக் பண்றாங்க. அதுக்காக நீங்க போயிட்டு டைப்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் என்ன எல்லாம் படிச்சுட்டு உள்ள போய் எக்ஸாம் அதெல்லாம் யூபிஎஸ்சி கேட்க போறது இல்லைங்க. வாட் தே எக்ஸ்பெக்ட் இட், இதுதான் எதிர்பார்க்கறாங்க. அப்ப அந்த இடத்துல ஆட்டிடியூட் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஆட்டிடியூட் ஒரு பர்டிகுலர் ஆட்டிடியூட் தான் வாட் வில் யூ டு, they'll give us some case studies. ஓகேவா? இல்லன்னா இந்த ஆட்டிடியூட் பத்தின ஒரு சில டெஃபினிஷன்ஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதை நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி இதுதான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறது. கிளியரா? ஸோ உங்களோட ஆட்டிடியூட் ஹவு டுவர்ட்ஸ் அதர் ஆட்டிடியூட்ஸ், கரெக்டா? அப்போ யுவர் ஆட்டிடியூட் ஷுட் பி ரெடி டு கோ வித் அதர் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் மேக் தட் ஆட்டிடியூட் டு சேஞ்ச் along with your attitude. இவ்வளவுதான் மேட்டர். புரிஞ்சுச்சா இல்லையா? அதாவது உங்களோட ஆட்டிடியூட பேஸ் பண்ணி உங்க ஆட்டிடியூடு எப்படி இருக்கும்னா மற்றவங்க ஆட்டிடியூட கம்பைன் பண்ணி உங்க ஆட்டிடியூடோட கோஆபரேட் பண்ணி கொண்டு போற மாதிரியான ஆட்டிடியூட இருந்ததுன்னா தட் இஸ் தி பெட்டர் சிவில் ஆஸ்பிரண்ட் அவங்க எதிர்பார்க்கறாங்க. கிளியரா? அதான் இந்த பர்டிகுலர் டாபிக்ல அவங்க கேட்பாங்க. ரைட்? we'll move on to the next one. இப்ப அடுத்து ஓகே, இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா அப்படிங்கறத எக்ஸ்பிளிசிட்டா ஒரு சில பாயிண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா ஒரு சிவில் சர்வெண்ட் என்ன இருக்கணும்னா இன்டெகிரிட்டி இருக்கணும். இன்டெகிரிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நான் இந்த விஷயத்த நான் பண்ணுவேன், எஸ் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு இன்டெகிரிட்டி. ஓகேவா? பண்ணி முடிக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இம்பார்ஷியாலிட்டி. இந்த குரூப்புக்கு பண்றேன், அந்த குரூப்புக்கு பண்றேன், ஓகே, நெப்போட்டிசம், ஓகே, ஃபேவரட்டிசம், இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ இட் ஷுட் பி பேலன்ஸ்டு பை பேலன்ஸ்டாகவும் ஒரு நியூட்ரல் பர்சனாகவும் இருக்கணும். கிளியர்? நம்பர் 3, நான் பார்ட்டிசிபேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட்டோட இருக்கவே கூடாது. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் யுவர் ஒர்க் ஷுட் கோ ஆன் இன் பேலன்ஸ்ட் மேனர். கிளியர்? யூ ஆர் an IAS ஆஃபீஸர், யூ ஆர் an IPS ஆஃபீஸர், யூ ஷுட் ஹேவ் அ சர்டன் டியூட்டிஸ் டு டு இட். அந்த டியூட்டியில எந்த சேஞ்ச் இல்லாம பர்ஃபெக்டா இருக்கணும். அடுத்தது அப்ஜெக்டிவிட்டி. உங்களுடைய பிலீஃப், ஓகேவா? உங்களுக்கு எதுவாக இருக்கலாம், உங்களுடைய கேஸ்டா இருக்கலாம், உங்களோட ரிலிஜனா இருக்கலாம், வாட் எவர் மேபி, கீப் அசைட், தூக்கி ஓரமா வச்சிருங்க. நவ் கம் டு தி ரியல் அப்ஜெக்டிவிட்டி. அங்க என்ன இருக்கு ரியலா அதுக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க. நாட் பேஸ்ட் ஆன் யுவர் பிலீஃப். கிளியரா? நீங்களா ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணி இது இப்படிதான் இருக்குன்னு பண்ணாம உங்களோட நம்பிக்கை பேஸ் பண்ணி பண்ணவே கூடாது. ஸோ லீவ் எவ்ரிதிங் அசைட் அண்ட் வாட் இஸ் ரியல் திங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் பர்சீவ் பண்ணி ஒரு டேக் டெசிஷன். தட் இஸ் அப்ஜெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன், டெடிகேட்டட் டு பப்ளிக் சர்வீஸ். பப்ளிக்கு சர்வீஸ் டெடிகேட் பண்றதுக்காக நீங்க உங்களுடைய மொத்த சர்வீஸையும் கொடுக்க போறீங்க. நாட் ஃபார் யூ, நாட் ஃபார் யுவர் பீப்புள், நாட் ஃபார் யுவர் ரிலேட்டிவ்ஸ். சரிதா? நீங்க பப்ளிக் சர்வீஸுக்காகத்தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 24 hours and 365 days till your retirement you are a public servant. அப்படின்னு அர்த்தம் மக்களுக்கான வேலைக்காரன் தமிழ்ல சொன்னோம்னா. கரெக்டா? அப்போ வேலைக்காரன் எப்படி இருக்கணும்? மக்களுக்கு அடிபணிஞ்சு போகணும். அடிபணிஞ்சு போகணும் எப்படி இருக்கணும்? அவங்கள புரிஞ்சிருக்கணும். அவங்க எதிர்பார்க்கறதுன்னா நீ அவங்களுக்கு அடிபணிஞ்சு போ. எப்படி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சரியா பண்ணிக்கணும். அதுதான் நீ அடிபணிஞ்சு போகிறது. கரெக்டா? ஒரு வேலைக்காரன் ஓனர் தேவையானதை பண்ணி கொடுப்பானா இல்லையா? அவர் என்ன வேணும்னு தேடி போய் பண்ணிவானா இல்லையா? அவன் தானே வேலைக்காரன். ஸோ யூ ஆர் பப்ளிக் சர்வெண்ட். உன் சொசைட்டிக்கு உன் ஜுடிஷியல் கீழே இருக்கிற பப்ளிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கும். தஸ் யூ ஆர் அ சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுது. கிளியர்? இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 5 யூனிவர்சல் அட்மின் வேல்யூஸ். இது உலகத்துல எல்லா பக்கம் இருக்கு. கோ டு தி எனி சர்வீஸ், ஓகேவா? எந்த கவர்மெண்ட் சர்வீஸ் போனாலும் சரி, ஈவன் இன்டர்நேஷனல் சர்வீஸ் ஆர் கோயிங் டு எனி இன்டர்நேஷனல் சிவில் சர்வீஸ் அங்கேயும் இருக்கு, அதுவும் சரி, இல்லை யூஎஸ் சர்வீஸ் ஆர் ரஷ்யன் சர்வீஸ், ஈவன் எனி சர்வீஸ் எல்லா பக்கம் இது கண்டிப்பா இருக்கும். கிளியர்? ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. கிளியரா? அடுத்த விஷயம் இதுலயும் கொடுத்தீங்க மற்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பத்தி, டாலரன்ஸ் அண்ட் கம்பேஷன் டுவர்ட்ஸ் தி வீக்கர் செக்ஷன்ஸ். இதெல்லாம் யாருக்கு சார் வருது? இதெல்லாம் யாருக்கு வருதுன்னா எந்த ஒரு சொசைட்டில வீக்கர் செக்ஷன் தெரியுமா? அதாவது
ஒரு சமூக, அதாவது விளிம்பு நிலை மனிதர்கள், தமிழ்ல சொல்ல மாதிரி விளிம்பு நிலை மனிதர்கள் அப்படின்னா அவங்களாம் யாருன்னா சொசைட்டில டவுன் டு பீப்புள், ரொம்பவும் கீழே இருக்கிறவங்க, ஃபைனான்சியலா சோசியல் ரொம்ப பேக்வர்டா இருக்கிற பீப்புள் தான் வீக்கஸ்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இவங்க நார்மலா இதெல்லாம் எங்க அதிகமா இருக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஏன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் போகும்போது you have to consider all these factors also as a very important deciding factor consider பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ ஃபுல் டெவலப்டு கண்ட்ரி அவங்க எல்லாமே இருக்கும். ஸோ பிளைண்ட் இம்ப்ளிமெண்ட் எனிதிங். ஓகே, எனக்கு இப்போ கடைசி அன்ஸ்டேபிள் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் ரைட், தென் வி கேன் வான். ஓகே, அப்போ நீங்க ஒரு சொசைட்டிக்கு போறீங்க, அப்போ சொசைட்டி எவ்வளவு டவுன் டவுன் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, அப்போ நம்ம சொசைட்டிக்குள்ள இப்ப நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, அப்ப அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல எவ்வளவு பேர் இந்த மாதிரி இருக்காங்க, டவுன் டு பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஹையர் லெவல், இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு சோசியல் இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் அ பர்டிகுலர் பிளான். அப்படின்னா அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான பர்டிகுலர் பிளானை உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா சரியா இருக்கும், எதை பண்ணா சரியா இருக்காது, எதை எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணும், அப்படி இதெல்லாமே யூ ஷுட் டிசைட். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு சர்வ் டு தி பப்ளிக், ஸோ யூ ஷுட் நோ வாட் பப்ளிக் நீட்ஸ். ஓகேவா? அப்போ பப்ளிக் என்ன தேவையோ அதான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா நீங்க பப்ளிக்கான வேலைக்காரன். ஸோ நீங்க கொடுக்கறதா அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ வாட் தே நீட் யூ ஷுட் கிவ் இட். அப்போ இந்த வீக்கர் செக்ஷன் பத்தி உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? இதனாலதான் என்ன வந்துருமா, அவங்க கேஸ் கொடுக்கும்போதே அவங்க ஒரு சில கண்டிஷன் கொடுப்பாங்க. ஒரு ஓல்டு உமன் வர்றாங்க, இல்லைன்னா ஒருத்தர் ரொம்ப தூரமா நடந்து வராரு, 2-3 நாளா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, ஓகே, ஒரு ஓல்டு ஃபேமிலி வந்து நின்றுட்டு இருக்காங்க, ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஓல்டு கப்புள் வந்திருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு, ஓகே, இல்லைன்னா ஒரு சின்ன பையன் விவசாயப்பட அவனை பார்க்க, இந்த மாதிரி ஒரு சில ஒரு பர்டிகுலர் ஒரு இஷ்யூ கொடுக்கும்போது அவங்க கேரக்டரைஸ் பண்ணுவாங்க, ஒரு லைன்ல கேரக்டரைஸ் பண்ணுவாங்க. கேரக்டரைஸ் எதுக்காக பண்றாங்கன்னா, so when you are taking decision you should keep his condition also in mind அப்படிங்கிறது தான். அப்போ அந்த கண்டிஷன்ல அதையும் நீங்க மைண்ட் வச்சு யூ டேக் தட் டெசிஷன் will give adjust to the particular person. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிளியர்? இதுவும் நம்ம சிலபஸ்ல இருக்கு. தட் ஆல்சோ யூபிஎஸ்சி எக்ஸ்பிரஸ் பண்ணி. நெக்ஸ்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். வேற என்ன சார் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்? நார்மலா பாத்தீங்கன்னா எமோஷனல்ல பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய நாமளே சொல்லுவோம். சரி, எமோஷனல்ல மொபைல் தூக்கி உடச்சிட்டேன், நிறைய பேர் பண்றோமா? எமோஷனல்ல திட்டேன், எமோஷனல்ல அதை பண்ணிட்டேன். அந்த எமோஷனல் அப்படிங்கிற வேர்டே இங்க சிவில் சர்வீஸ்ல கிடையாது. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப எமோஷனல் நீங்க உங்க மொபைல் தூக்கி உடச்சிங்கன்னா உங்களுக்கு மட்டும்தாங்க நட்டம். பட் எமோஷனல் நீங்க எடுக்கிற ஒரு டிசிஷன்ஸ் ஒரு சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணும், சொசைட்டில இருக்கிறவங்களோட மொத்த லைஃபையுமே மாத்திடும். ஸோ யூ ஷுட் know to take a decisions only based on the balancing of emotions. என்னென்ன எமோஷன்? ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு எமோஷன் வரும் தெரியுமா? பை சீயிங் தட் ரியல் கண்டிஷன். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க, ஒரு சுபர்டா போலீஸ், அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த ஒரு பெரிய ஒரு நிறைய பேர் கோஷம் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டாவே நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டாவே ஒரு குரூப் வந்து கோஷம் போடுறாங்க. ஆறு வர எஸ்பி உங்களுக்கு கேஸா கோஷம் போறாங்கன்னு வைங்களேன். இல்லை நீங்க ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் ஒரு வில்லேஜ் பீப்புள் குறுக்க வந்து நின்றுட்டாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும்னு குறுக்க நின்றுட்டாங்க. ஹவு வில் யூ ரியாக்ட்? புரியுதா? உடனே போலீஸ் எல்லாரும் அடிச்சு விரட்டு அப்படின்னு கிளம்பி வந்துருவோமே என்ன? இதுதான். அப்போ நம்ம எமோஷன் என்ன அந்த இடத்துல வரும் அப்படின்னா, நான் ஒரு கலெக்டர் எப்படி அதை நீ தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு எமோஷன் உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தாலும் யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்னு யூபிஎஸ்சி சொல்றாங்க. அப்போ உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, ரைட்? And take others' emotion. அவங்க எமோஷனை லிசன் பண்ணுங்க. Okay, try to control their emotions. இப்போ உங்க எமோஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க எமோஷனையும் லிசன் பண்ணி now you should manage yourself. இப்போ அந்த இடத்துல ஒரு பெட்டர் சொல்யூஷன் எடுங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு இன்டெலிஜென்ட் ஒர்க், தட் இஸ் கால்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆர் எமோஷனலி ஒர்க் இன்டெலிஜென்ஸ். அதர்வைஸ் நீ எமோஷனலா டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வேற, பட் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி அதர் எமோஷன்ஸுக்கான ஸ்பேஸிங் கொடுத்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வேற. தட் இஸ் கால்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நிறைய பேருக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் ஆப்சென்ட். கோவத்துல பண்றது, விரக்தியில பண்ணிடுறது, ஓகேவா, ஆபீஸ்ல போய் சண்டை போட்டு மினிஸ்டர் சண்டை போட்டு வந்தோடனே ரெசின் பண்ணிட்டு போறது. See that emotion decisions. கிளியரா? ஸோ அந்த மாதிரி எமோஷனல் டெசிஷன்ஸ் சர்வீஸ்ல வராமே இருந்திருக்கலாம். தட்ஸ் எமோஷனல் டெசிஷன். எனக்கு ஒரு ஸ்டோரி நான் ஒத்துக்கிறேன். என்ன தெரியுமா?
ஐ திங்க் அரௌண்ட் 2004 or 5 ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் ஐ திங்க் செகண்ட் அட்டெம்ப்ட் நினைக்கிறேன். அந்த வருஷம் எனக்கு ஃபிலிம்ஸ்லேயே போயிடுச்சு. ஆனால் அந்த வருஷம் ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் ஹீ கிளியர்டு ஆல் இண்டியா நம்பர் 1. ஓகே, ரொம்ப ஃபேமஸான பர்சன். அப்போ ரொம்ப பெரிய விஷயமா பேசின விஷயம் என்ன நான் சொல்கிறேன். நம்பர் 1 அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாரு. இஸ் IITian ஃப்ரம் டெல்லி. அவரோட ஆப்ஷனல் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஹீ கிளியர்ட் இட் ஆல் இண்டியா டாப் ஸ்கோர். அதுதான் இது வரைக்கும் அதான் ஹையஸ்ட் ஸ்கோர் நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்கோர் வாங்கி கிளியர் பண்ணாரு. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வருஷம் எழுதுறாரு அப்படின்னா ஃபிலிம்ஸ் எழுதி ஓகே நான் வெயிட் பண்றேன். எனக்கு சிக்னல் அப்ப வந்துச்சு, ஆனா அப்ப யாருமே சொல்லல, இப்பதான் சொல்றீங்க. அகைன் இத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். இப்ப சொன்னது பண்ணல ஸ்டோரி திரும்ப வந்து வரேன். ஓகேவா, ரைட். இப்போ 2004 and 5 அந்த டைம்ல ஒரு ஆல் இண்டியா டாப் ரேங்க் வாங்கின ஒரு கேண்டிடேட். ஓகே, அவர் வந்து IITian ஃப்ரம் டெல்லி. அது நல்லா ஞாபகம் இருக்கு, IIT ஃப்ரம் டெல்லி. அவர் வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இமேஜின் பண்ணி அப்போ 2 ஆப்ஷன் இல்லையா, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு ஆப்ஷனல். அண்ட் ரெண்டுமே ஹையஸ்ட் ஸ்கோர் அண்ட் தட் இஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் எவர் ஸ்கோர் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வாங்கியிருந்தார் அந்த டைம்ல. வாங்கி நம்பர் 1 ரேங்க். அதாவது மே மாதம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுற IITல அந்த மேவே பிலிம்ஸை எழுதி நெக்ஸ்ட் இயர் அதாவது வித்தின் த 10 month பீரியட்ல ஹி இஸ் an IAS ஆஃபீஸர் ஆல் இண்டியா நம்பர் 1 ரேங்க்ல. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அந்த கேர் அலாட்மெண்ட்ல நார்த் ஈஸ்ட் கேடர் போடுறாங்க. சரி, நார்த் ஈஸ்ட் கேடர் போடுறாங்க. இவர் வந்து டெல்லி ஃப்ரம் டெல்லி. அவரு UPSCக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, எனக்கு வந்து டெல்லி நார்த் ஈஸ்ட் கேடர் வேண்டாம், ஸோ ஐ எம் டாப் ஸ்கோரர், எனக்கு வந்து டெல்லியிலேயே எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இஸ் நாட் ஏபிள் டு நாங்கள் நீ கேட்கறதுலாம் கொடுக்க முடியாது, என்ன ரோலில் வருதோ அதுதான் உங்களுக்கு, ஸோ நீங்கள் நார்த் ஈஸ்ட் கேட்டர் தான் அப்படின்னு போனார். ஸோ வித் அன் எமோஷன் ஹீ ரிசைன் இட். ஹீ டோன்ட் வாண்ட் தட் சர்வீஸ். ஹி லெஃப்ட் அண்ட் ஹீ வெண்ட் அவே டு UK ஃபார் டூயிங் இட் டாக்டரேட். கிளியரா, அது ஒரு பெரிய நியூஸாகவே நாங்கள் அப்போ படித்தோம். எனக்கு இப்போதான் தோணுது அவர் ஏன் ரிசைன் பண்ணார். இஸ் அன் எமோஷனல். எனக்கு நான் ஆல் இண்டியா நம்பர் 1 வாங்கியிருக்கேன், எனக்கு நான் கேட்குற கேட்டர் கொடுக்க முடியாத ரிசைன் பண்ணிட்டு போறாரு. See that emotion, how he is taking decision. ஸோ இந்த மாதிரியான டெசிஷன்ஸை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் UP சொல்லி. ஏன்னா அவர் எடுத்த டெசிஷன் அவருக்கு மட்டும் தான் லாஸ்ட், பிரச்சனை கிடையாதுங்க. பட் இந்த சேம் கைண்ட் ஆஃப் பர்சன் ஒன்ஸ் இட் கம் இன் டு திஸ் சர்வீஸுக்கு வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கவர்மெண்டோட எல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு ரிசைன் பண்ணிட்டு போன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஹவு மச் மணி ஆஃப் தி பப்ளிக் கெட் வேஸ்ட். இல்லை நான் எனக்கு இந்த சர்வீஸ் கொடுத்தா சரி ஒர்க் பண்ண மாட்டேன்னு, சர்வீஸ் சரி ஒர்க் பண்ணலன்னு வைங்க, எமோஷனலா நான் கேட்ட சர்வீஸ் எனக்கு தரல, நான் சொல்லி என்ன பண்றேன் பாட்டு அங்கே போயிட்டு 1-2 வேலை பார்த்து என்ன ஆகும். So these kind of emotions should be kept outside because you are a public servant. நீங்க தூக்கி வெளியே வைங்க அப்படின்னு சொல்றாங்க UPSC. கேட்டா அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஷுட் பி கிளியர் வித்வுட் எனி எமோஷன். அப்போ எமோஷன் என்னன்னா அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ஒர்க் பண்ணலாம். ஸோ யூ ஷுட் Voice breaking, sir. Other emotion also. Other also. Okay. ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். அப்போ அவன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஃபாஸ்டா இருக்கா, ஓகே ஃபாஸ்டா போலாங்கிறீங்களா, ஓகே வில் கோ ஆன். ஓகே, அப்போ உங்களுக்கு வரக்கூடிய அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி எமோஷன் கண்ட்ரோல் பண்ணி மொத்தம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம we have to go along with it. So take decision அப்படிங்கிறதா இதுடைய எக்ஸ்பெக்டேஷன். ரைட், we move on to the next one. இந்த இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், contribution of thinkers and philosophers. அதில் யாரெல்லாம் நார்மலாக படிக்கலாம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ இவங்களாம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ யூ கேன் கோ வித் தட். ஸோ மகாத்மா காந்தி, நேரு, அப்துல் கலாம், ஹிட்லர், ஐன்ஸ்டைன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ த்ரூ இட். இதெல்லாம் நீங்கள் அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரின்னு படிக்காம அவங்களுடைய லைஃப் சேயிங்ஸ், அவங்க சொசைட்டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க முக்கியமான விஷயங்கள்ல எப்படி டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நாம கற்றுக்கலாம். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட், ஸோ பப்ளிக் சர்வீஸ் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதெல்லாம் பார்த்துக்கோம். இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்படின்னு நிறைய விஷயங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அது கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் படிக்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா தே நாட் கோயிங் டு ஆஸ்க் அபௌட் தி ரைட் ஆஃப் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் எழுதாம போகிறது கிடையாது. ஓகே, பட் இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தேர் ஆர் எக்ஸ்பெக்டிங் எத்திக்கல் இஷ்யூஸ் என்ன சிவில் சர்வீஸ். ஓகே, சிவில் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எத்திக்கல் இஷ்யூ என்னெல்லாம் வரும், உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள என்னெல்லாம் இஷ்யூ பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் வி கோ டு த சொசைட்டியோட வரும். இப்போ வரது பார்த்தீங்கன்னா உங்களோட வித்தின் தி அட்மினிஸ்ட்ரேஷன் என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ வித்தின் தி இஷ்யூஸ் அப்படின்னா நீங்க உங்களோட சுப்பீரியாரிட்டி கூட உங்களுடைய சபார்டினேட்டு கூட என்ன மாதிரியான எத்திக்கல் இஷ்யூஸை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. அதுக்கான ரீசெண்டா ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் நியூஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியாவில் நடக்கிற நியூஸ் நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸோட இஷ்யூஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் நீங்க யூ கேன் ரைட் டவுன் அண்ட் கீப் இட் வித் யூ கேன் கோட் இட் as an எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அதே மாதிரி when you go to the outside India, வெளியே போறீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா அசிஸ்டிங் டு தி மெனி கண்ட்ரீஸ், அப்படி இருக்கும்போது இப்போ இந்தியாவில் 2004 சுனாமி வந்தப்போ இந்தியாவில் அவ்வளோ நிறைய டேமேஜ் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்தியா வாஸ் சென்டிங் மெனி ட்ரூப்ஸ் டு எங்க மியான்மர் அண்ட் பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா எல்லாம் அனுப்புனாங்க. எதுக்காக? ஸோ வி ஷுட் அசிஸ்ட் நிகர பக்கத்து ஏரியாலாம் நாம தான் பெரிய ஆளா இருக்கோம், அப்போ நாம அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எத்திக்ஸ், புரியுதா? ஸோ தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எத்திக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம என்ன டெவலப்பிங் கண்ட்ரியா இருந்தாலும் ஸ்டில் வி ஆர் அசிஸ்ட் டு தி அதர் கண்ட்ரிஸ். அப்போ நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க கூட எப்படி நம்ம ஹெல்ப் பண்றோம்? ஓகே, ஸ்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா நம்ம என்ன நடந்துச்சு, நாம் சொல்ற விஷயம் நீங்க எத்திக்ஸ் மட்டும் பாருங்க. இப்போ COVID-19 அப்போ நம்ம ஊர்ல ஒரு மெடிசன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மெடிசனை கேட்டு யூஎஸ்ஏ ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர்ல அந்த மெடிசன் முதலில் அதிகமா இல்லாம இருந்தது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், எங்களுக்கு எவ்வளவு வருது, ஸோ இந்தியாவுக்கு போதுமான அளவு இருந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அனுப்புறோம் சொல்லியிருந்தோம். உடனே அவர் அங்கே சொன்னாரு, ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி கேட்டார், உடனே நம்ம அனுப்புறோம். ஸோ திஸ் இஸ் தி எத்திக். என்ன எத்திக்ஸ்? ஸோ நம்ம மெடிசன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் நம்ம மெடிசன் கொடுக்கணும், அங்கே இருக்கிறவங்களும் அவங்களுக்கும் சொசைட்டி இருக்கு. தட் இஸ் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி தான் இப்படி நம்ம அசிஸ்ட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ்லையும் எந்த மாதிரியான ஒரு எத்திக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிளியர்? அடுத்தது நீ கோ டு தி கார்பரேட். ஒரு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஒரு கார்பரேட் எப்படி சொசைட்டியில் வராங்க, எப்படி வில்லேஜில் ஒர்க் பண்றாங்க, எப்படி பப்ளிக் டெவலப்மெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது விஷயம்லாம் அதில் இருக்கு. ஆனால் இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற ஹாரஸ்மெண்ட்ஸ் இஷ்யூஸ் இன் தி ஒர்க்கிங் பிளேஸ், அதுக்கு எல்லாமே நம்ம கேஸ் ஸ்டடிஸ் பார்த்துட்டே போகலாம். இது எல்லாமே ரீசெண்டாக நம்ம நடக்கிற நியூஸ் பேப்பர்ல வர விஷயங்களை கேஸ் ஸ்டடிஸ் வச்சுக்கிட்டு நிறைய அதெல்லாம் ஸ்டோரி படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒரு 2-3 விஷயங்கள் உங்களுக்கு நல்லா கேட்சி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நேரேட் வித் தி ஸ்டோரிஸ் வித் சம் அதர் நேம். Clear? So that will give you a better answer. அடுத்து probity in governance. அதாவது நீங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது how decent you are. ஓகேவா? how decent ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறத. அதாவது நீங்க எப்படி மொராலிட்டியோட நீங்க ஒர்க் பண்றீங்க. how you are dealing with your subordinates. ஓகேவா? so how you are dealing with the people those who are coming to you. உங்க ஆபீஸ்ல எப்படி ஒர்க் பண்றீங்க, இதுதான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. அதாவது இதெல்லாமே கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். நீங்க கோவமா உட்காந்துட்டு இருக்கீங்க எங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ள, அப்போ ஒரு கப்பல் உள்ள வராங்க. வாட் வில் யூ டூ வித் கப்பல்? அவங்க ஒரு இஷ்யூட வந்துட்டு இருக்கும்போது இப்போ நீங்க ஆஃபீஸ்க்கு உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. சப்போஸ் மேபி ஒரு பொலிட்டிஷியன் வந்திருந்தாரு, ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடந்தது, டிஸ்கஷன்ல கொஞ்சம் காரசாரமா பேசிட்டீங்க, அந்த ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கப்பல் உள்ள வராங்க. Now how will you face that couple? புரியுதா? ஸோ அவங்க அதே போதும் அவங்க நீங்க கம்மிக்க கூடாது. யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். ஸோ யூ ஷுட் பிஹேவ் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். கிளியர்? அப்போ இந்த மாதிரி அதாவது உங்களுடைய கவர்னன்ஸ்ல உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி கிளியரா இருப்பீங்க? கிளியரா? அதாவது when you are in a transparency, okay, right information. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, எந்த ஆபீஸ்ல ரைட் இன்ஃபர்மேஷன் ஓகே ஆயிடுச்சு. ஓகே புரிஞ்சிச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். இப்போ அடுத்தது, இப்போ உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஓகேவா, இப்போ நீங்க அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன், கோட் ஆஃப் எத்திக்ஸ், கோட் ஆஃப் இந்த விஷயங்களெல்லாம் எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க? அப்போ ஃபாலோ பண்ணும்போது எப்படி நீங்க அதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணி ஒர்க் பண்றீங்க? அது என்ன படி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கோட் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது 300 பேஜ் இருக்கு, அதெல்லாம் ஃபுல்லா படிக்கலாம். பட் we are not going to reproduce the information. ரீப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் கிடையாது. ஓகே, அது கேட்கவும் போறதுல அது எழுதக்கூடிய ஸ்பேஸும் வராது. You cannot based on these CCS rules I'm taking a decision அப்படிலாம் எழுதவும் முடியாது. அப்ப நீ அங்க பர்சீவ் பண்ண அந்த விஷயத்தை, மைக் ஆன் பண்ணிருக்காங்க, யாரும் ஆஃப் பண்ணிடுறீங்களா? ஓகே, இப்போ அப்போ நீங்க என்ன பர்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஆன்சர் எழுதும்போது தெரிஞ்சிருங்க. கிளியரா? அதனால just understand the information. அப்ப அதோட கிரக்ஸ் படிங்க. Just if you're giving a one read, then keep it aside, then understand the things and go on. Don't need to mug up anything, don't need to reproduce anything. Just understanding தான் ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். கிளியரா? அதே மாதிரி சிட்டிசன் சார்ட்டர்ஸ்,
சிட்டிசன் சார்ட்டர் என்னது? குவாலிட்டி, சாய்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வரக்கூடிய சிட்டிசனுக்கு என்னெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க, அதுதான் சிட்டிசன் சார்ட்டர். கரெக்ட். அப்போ நீங்க இருக்கிற ஒரு ஆஃபீஸில் ஹவு வில் யூ ப்ரிப்பேர் சிட்டிசன் சார்ட்டர்? அப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் ஆள் உள்ள வரும்போது நீங்க அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்க, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவீங்க, என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுப்பீங்க, தெரியுதா? இதுதான். அதாவது என்ன குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் இருக்கு, சாய்ஸஸ் எப்படி சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்க போறீங்க, ஸ்டாண்டர்ட்ஸ், உங்களுக்கு கூட சர்வீஸோட ஸ்டாண்டர்ட்ஸ், வேல்யூ, அதாவது அவங்க பே பண்ற மணிக்கு வெதர் யூ ஆர் கிவிங் தி வேல்யூ, அக்கௌண்டபிலிட்டி, அதாவது நீங்க கொடுக்கறதையும் பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா இல்லையா, அப்படி இந்த ஒர்க் நான் பண்ணியிருக்கேன்ல, ஏதாவது ப்ராப்ளம் தான் ஐந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்க ஒத்துக்க, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ நீங்க பண்ற விஷயங்கள் டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். அது ஒரு நெப்போட்டிசம் இல்லாம ஃபேவரிட்டிசம் இல்லாம ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். ஃபேவரிட்டிசம் இருக்கு, நெப்போட்டிசம் இருக்கு, ஒன் சைடு பயாஸோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே அங்கே இருக்காது. இதுதான் யூபிஎஸ்சி சொல்றாங்க. அப்போ சிட்டிசன் சார்ட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சதுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். கிளியரா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதுதான் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் நம்ம சிலபஸ். கிளியரா? ஸோ சிலபஸ் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க? கொஸ்டின் ரெண்டு விதமா இருக்கு. ஓகே, ஒன்று டைரக்ட் கொஸ்டின்ஸ், இன்னொன்று கேஸ் ஸ்டடிஸ். டைரக்ட் கொஸ்டின் கான்செப்டுவலா வேர்ட்ஸ் கொடுத்துட்டு வேணுடைய வேர்ட்ஸோட மீனிங்ஸ் கேட்கறது, சிலபஸ் வேர்ட்ஸ் இல்லையா அதோடைய மீனிங் கேட்கறது, இல்லைன்னா ஒரு கோட்டு கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றது. ஓகே, அப்படிங்கிறது எல்லாமே டைரக்டா கொஸ்டின்ஸ் வரும். கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 6 கேஸ் ஸ்டடிஸ் கொடுப்பாங்க. கேஸ் ஸ்டடிஸ் பேராகிராஃப் இருக்கும். ஜஸ்ட் ரீட் அவுட், அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அங்கே டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். கிளியரா? ஸோ இதுதான் இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப மாறிக்கிட்டே வருது. எவ்ரி இயர் இட் சேஞ்சஸ். அதில் என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, சிலபஸ் பார்த்துட்டோம், இப்போ கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக என்ன பண்ண முடியும், we can proceed. இதில் இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குங்க, தெரியுதா? 2013, 14, 15, 16 பாருங்க, ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் ஆகிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் 18 and 19 மட்டும் தான் ஒரே மாதிரி பேட்டர்ன். ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே என்னது டிஃப்ரெண்டாக இருக்கு. 2013 பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நாட் ஓன்லி இந்த எத்திக்ஸ் எல்லா பேப்பர்லையுமே 13லேருந்து 17 வரைக்கும் நிறைய சேஞ்ச் இருந்தது எல்லா பேப்பர்லையுமே. ஓகே, யூபிஎஸ்சி வந்து ஒரு செட்டுக்கே வர முடியல அவங்களால, அதில் நிறைய சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தாங்க. 17க்கு அப்புறம் 18ல் எல்லா கொஸ்டின் பேப்பர் எல்லா ஆன்சர்ஸ் கொஸ்டின் பேப்பரும் ப்ராப்பரான ஒரு மாடலுக்கு உட்காந்துருச்சு. இதுக்கப்புறம் பெரும்பாலும் சேஞ்சஸ் வராது, பிகாஸ் தி செட் வித் சம் ப்ராப்பர் பேட்டர்ன். அதுக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஓகேவா? அந்த சேஞ்ச் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொஸ்டின், 10 மார்க், 30 மார்க், 20 மார்க் நிறைய டிஃப்ரெண்ட் செட்டப்ல கேட்டாங்க. அதுக்கப்புறம் 10 மார்க்கும் 20 மார்க்கும் கேட்டிருந்தாங்க. இப்போ 2014ல கேட்டாங்க இல்லையா, இப்போ அதே பேட்டர்ன் தான் பாருங்க, அகைன் தேர் ஃபாலோயிங் ஹியர். 2018லையும் 19ல அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 15ல திரும்ப சேஞ்ச் ஆச்சு, இப்போ 12 10 மார்க் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 16ல மறுபடியும் 12 10 மார்க் கேட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 20 மார்க் 20 மார்க் கேஸ் சீரிஸ் மாறிடுது, திரும்ப 20 மார்க் வந்துச்சு. 2017ல ஒரு டெஃபினேஷன் கொஸ்டின் தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம்லாம் 10 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் 20 மார்க் கொஸ்டின் கேஸ். இப்போ வி ஹேவ் அ செப்பரேட் சிஸ்டம். ஸோ 13 10 மார்க் கொஸ்டின் இருக்கும், 30 மார்க். அடுத்து 6 20 மார்க் கொஸ்டின் 120 மார்க். திஸ் இஸ் கிளியர் கட் பேட்டர்ன். வாட் வாஸ் இன் 2014 சேம் திங் இன் 2018 and 19. இதுதான் ஃபாலோ ஆகும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கோம். பட் வாட் எவர் மேபி என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரிங்க, ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூ கோயிங் டு திங்க் இட். ஸோ டோன்ட் பாதர் அபவுட் தி பேட்டர்ன் அண்ட் ஆல்சோ. பேட்டர்ல கான்செப்டுவலா கேட்டாலும் கான்செப்டுவலா கேட்டால் கேசிடி எழுத போறீங்க, கேசிடி கேட்டால் கான்செப்ட் எழுத போறீங்க, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அது டேபிள நீங்க பேராகிராஃப் நீங்க வந்து கிராஃபா மாத்துறதும் கிராஃபை டேபிளா மாத்துறதும் இந்த ஒர்க்கு தான். ஓகே, எப்படி எக்கனாமி சர்வே பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்க பண்ண போறோம். கரெக்டா? கிளியர். டைம் ஷெட்யூல்னா எவ்வளவு இருக்கு, எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிஃபரெண்ட் டைம் ஷெட்யூல் பண்ணணும். ஸோ 13 10 மார்க் கொஸ்டின் இருக்கிறதுனால ஒரு 10 மார்க் கொஸ்டின் நம்ம கையில் எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 minutes தான் கிடைக்கும். அப்போ நீங்க டெஃபினேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு 7 minutes தான். அப்போ நீங்கள் 30 minutesலேருந்து 1 minute you can take a time to think about the case study what to write and think of the code what to give. எல்லாம் முடிவு பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுத்துடணும். when you go to the case study or 6 cases எழுத போகிறோமா, ஸோ each and every case studyக்கு we'll have 14 minutes of a time. அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 minutes நம்மளுக்கு எதுக்கு ஆகிடும்னா நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 minutes ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ரீடிங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் we can take a 10 minutes to write an
ஆன்சர். இல்லைன்னா சம்டைம் என்னன்னா ஒரு நல்ல கேஸ் ரொம்ப திங்க் பண்ண மாதிரினா 5 minutes கூட ஆகலாம். அதுக்கான கோட்ஸோ அதுக்கான கான்செப்டில் இன்க்ளூட் உள்ள வைக்கிறதோ எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ வி கேன் மேக் இட் ஒரு 9 minutes ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கிவிங் 9 minutes. ஏன்னா கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுக்க போறீங்க. அப்போ அந்த கேஸ் ஸ்டடி அனாலிசிஸ் அதில் என்னென்ன கேசஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 4 கண்டிஷன்ஸ்னா 4 கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான 4 கேஸுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் கொடுத்து ஃபைனல் நீங்கள் டிசிஷன் கொடுக்க போறீங்க. கரெக்டாக அதுதாங்க மேட்டர். அப்போ 14 minutes. அப்போ அது நம்ம நார்மலாக மினிமம் 4 minutes ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எழுதுறது நம்ம அந்த 2 hours எழுத போறோம் அப்படின்னா 2 pages எழுதுறதுக்கு we can take 10 minutes of time. If you take still more page to time to think or 6 minutes think பண்ணிட்டீங்கன்னா இப்போ எழுதுற கண்டென்ட் நம்மளுக்கு குறையும். அப்போ நீங்க எழுதும்போது அதுக்கான டிஸ்கஷனை கரெக்டா எல்லா பாயிண்ட் அதுக்கு கம்மி எழுதுறதுனால கம்மியாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. கொஸ்டினுக்கு அந்த கேஸுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டு போகணும். கிளியர்? ரைட். Somebody has given something in the chat. Okay, scene from Swayamvara movie for the property. Okay, movie நம்ம நிறைய மூவி காமிக்க போறோம். கிளாஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் எங்க வர போகுதுன்னா மூவிஸ் தான் கொடுக்க போறோம். ஓகே, மூவிஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த மூவி ஸ்டோரிஸ் நம்ம we can write an essay. அதான் நம்ம கிடைக்காட்டு நம்ம கடைசி பாட்டு அது மட்டும் தான். அதான் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கலன்னா திங்க் அபவுட் சம் மூவில வந்து ஒரு சீனை நேரேட் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் ஒரு பப்ளிக்கா நடக்கிற மாதிரி நேரேட் பண்ணி யூ கேன் ரைட் இன் ஸ்டோரி சொல்லி போயிடலாம். கிளியரா? தட்ஸ் a very easy மெட்டீரியல் எங்க மூவில இருந்து எடுக்கிறதுக்கு. ஓகே ரைட். இப்போ எப்படி ஆன்சர் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா ஸோ மை சஜஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் தி கேஸ் ஸ்டடிஸ். சொன்னா கேஸ் ஸ்டடிக்கு வந்து கொஞ்சம் நீங்க நல்லா மைண்ட் பொறுமையாக திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அவசரமா லாஸ்ட் 10 minutes இருக்கு ஒரு கேஸ் ஸ்டடி பரிச்சு எழுதுறேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும். லாஸ்ட் 10 minutes இருக்கு ஒரு 2 கொஸ்டின் எழுதணும். இது நம்ம ஒரு 2 கொஸ்டின் வச்சிருக்கேன் தியரிகள் பாட்டுனா 5 minutes தாராளமாக எழுதி முடிச்சிட முடியும். ஆனால் கேஸ் ஸ்டடி 10 minutesல ஒரு கேஸ் ஸ்டடி படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் எழுதுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும். அப்போ நம்ம சரியா அனலைஸ் பண்ண முடியலாம். ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை மிஸ் பண்ணிடலாம். ஸோ தட் லீட்ஸ் டு பிக் டிசாஸ்டர். அதெல்லாம் மார்க் குறைய வாய்ப்பு நிறையா இருக்கு. கிளியரா? ஸோ வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் கேஸ். அதுக்காக கேஸ் ஸ்டடி எடுத்துட்டு திங்க் பண்ணிட்டே உட்காந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இட் வில் டேக் டைம். ஸோ டைம் பார்த்து எழுதிட்டே இருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் ஓகே, எப்படி ஆன்சர் எழுதுறது? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேஸ் பேஸ் ரெண்டுமே எல்லாம் பார்த்துட்டேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்த கேஸ் ஸ்டடி அப்படின்னு வரும்போது when you are writing some answer you should write sir break ஆகுது. Voice breaking sir. what kind of a paradigm you have used it. அதாவது ஓகே clear now? sir last 10 okay seconds ஸ்டார்ட் பண்றேன். ஸோ மீட் பண்ணிக்கோங்க. கேட்கவே இல்லையா? சரி, நான் ரிப்பீட் பண்றேன். போன சைடுலயே இந்த சைடுலயே ஸ்லைட்ல தான் சார் லாஸ்ட் 10 seconds சொன்னது. ஓகே நான் திரும்ப சொல்றேன். பெருசா எதுவுமே சொல்லல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கொஸ்டின் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டைரக்டா நான் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் என்டர் ஆகிறேன்னு சொன்னேன். என்னன்னா கேஸ் ஸ்டடி எழுதும் போது ஓகேவா, when you are writing a case study when you are taking some judgments எடுப்பீங்க. உங்களுக்கு எனக்கு இதுதான் பண்ண போற முடிவு எடுப்பீங்க தெரியுமா? when you are taking judgment in what base you are taking that decision அப்படிங்கறது நீங்க எழுத வேண்டியது இருக்கும். கிளியரா? அப்ப என்ன அப்ரோச்ல நீங்க அதை திங்க் பண்ணிருக்கீங்க? the right based approach or justice based approach டோட்டல் இது மாதிரி 5 அப்ரோச் இருக்கு. அந்த 5 அப்ரோச்ல என்ன பேஸ்ல நீங்க திங்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா இட் ஜஸ்டிஃபைஸ் யுவர் ஆன்சர். ஓகே இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல இப்போ சரியான அப்ரோச் எல்லாம் திங்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துடும். கிளியரா? அதனால நீங்க அந்த மாதிரி எழுதிட்டு கூட நாம சொல்ல கோர்ஸ் எழுதுவோம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி வருது அப்படின்னா கேஸ் ஸ்டடி கூட நம்ம கோர்ஸ் அண்ட் கான்செப்டா கோட் பண்ணணும். முதல்ல கான்செப்ட் வருது அப்படின்னா அது கேஸ் ஸ்டடி போட்டு நம்ம கோட் பண்ணணும். கிளியரா? ஸோ இது எல்லாம் நம்ம மிங்கிள் ஆகிதான் போய்கிட்டு இருக்கணும். ஸோ தனி கான்செப்ட் கேஸ் ஸ்டடி கேஸ் அப்படி இருக்கவே கூடாது. எவ்ரிதிங் கோ டுகெதர், எல்லாமே மிக்ஸ் ஆகிதான் நம்ம போகணும். கிளியரா? இப்போ இந்த 5 அப்ரோச் இருக்கு இல்லையா, இந்த 5 அப்ரோச் பத்தின ஒரு சின்ன கிளூஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா ஒரு கொஸ்டினை படிக்கும்போது இந்த 5ல ஏதாவது ஒண்ணுல ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபிட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரைட்? என்னென்ன சார் இருக்கு? there are 5 approaches. Number 1, utilitarian approach, right approach, fairness or justice approach, common good approach and virtue approach. அது இத திங்கிங் எத்திக்கலி அப்படிம்பாங்க. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை திங்க் பண்ணும்போது இந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஃபிட் ஆகும். அப்போ இந்த இதை பேஸ் பண்ணி நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம ரியல் லைஃப்ல நிறைய இருந்திருக்கும். அது நான் என்னென்ன பாருங்க. இப்போ ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னா
இப்போ ஒரு பர்டிகுலர் டிசிஷன் எடுக்க போகும்போது அந்த அங்கே ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஹியூமன் ரைட்ஸை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னா அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ரைட் பேஸ்னா த ரைட் ஆல்சோ ஹேவ் சம் கண்ட்ரோல். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால நீங்க எங்க வேணா அப்படின்னா பேசிட முடியாது. ஓகே, இப்போ நான் சொல்றேன் இல்லையா, நம்ம யாரை வேணா எதுவும் திட்டிட முடியாது. நீங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவாங்க, எதுவும் திட்டிட முடியாது. பப்ளிக்ல போய் உட்காந்துருக்கீங்க, சினிமா தேர்ல உட்காந்துருக்கீங்க, திடீர்னு அங்கே போய் ஃபயர் கத்தனை என்ன ஆகும் இமேஜின் பண்ணி பாருங்க. அது பாசிபிள் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெரிய பர்சனாலிட்டி பேசிட்டு இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு, ஐ ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நீங்க கொடுக்க பேச முடியுமா? முடியாது. வி ஹேவ் அ கண்ட்ரோல். அப்போ அந்த ரைட்ஸ் அப்ரோச் அப்படின்னா எந்தெந்த இடத்துல நீங்க அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ரைட்டை கொடுப்பீங்க, கொடுக்க மாட்டீங்க. திஸ் இஸ் த ரைட்ஸ் அப்ரோச். கிளியர்? அடுத்தது பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்ரோச். ஜஸ்டிஸ் அப்ரோச் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அவனுக்கு வந்து அவனை அன்னிகள் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராப்ளத்தோட வந்திருக்காங்க, ஜஸ்டிஸ் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் என்ன அசஸ் பண்ணி ஃபார் ஜஸ்டிஸ் அப்ரோச். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாக் அண்ட் ஜில் 2 பேர் ஏ அண்ட் பி இருக்காங்க, 2 பேர் வேலை செய்யறாங்க, ஒரே மாதிரியான ஒர்க்குக்கு ஒரே மாதிரியான சம்பளம் தான் கொடுக்கணும். இப்போ சப்போஸ் ஏ அதிகமாகவும் பி கம்மியாக வாங்குறாருன்னா, ஏ அதிகமாக வாங்குறாரு, சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க், சேம் அவர், சேம் நேச்சர் ஆஃப் ஜாப். ஓகே, ஏ அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்னா ஏ மேபி ஒயிட், பி வந்து பிளாக் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள். ஓகே, இல்லைன்னா மேல் ஃபீமேல் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ். ஓகே, இந்தியன் அமெரிக்கன், புரியுதா? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ். அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது இப்படிங்கிறதா ஜஸ்டிஸ் அப்ரோச். அப்போ இட்ஸ் ஈக்குவல் ஜஸ்டிஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாவே அரிஸ்டாட்டில் பீரியட்ல நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ரிட்டர்ன்ல போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் ஈக்குவல்ஸ் should be treated equally and unequals should be treated unequally. அப்போ ஈக்குவலா இருக்கிற எல்லாமே ஈக்குவலா தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அன்ஈக்குவல்ஸ் ஹையர் அண்ட் லோயர் தான் ஹையர் அண்ட் லோயரா ட்ரீட் பண்ணுங்க. ஸோ அப்போ இஸ் அண்ட் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் தி ஈக்குவாலிட்டி ஆர் அன்ஈக்குவாலிட்டி. இதுதான் ஜஸ்டிஸ் பேஸ்ட் அப்ரோச். அப்போ நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கேட்கும்போது வெதர் த பர்சன் போத் ஆர் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் அப்படின்னு டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணா அது பேஸ்ட் ஜஸ்டிஸ் தான் நீங்க எடுக்கணும். கிளியரா? ஓகே. அடுத்து யுட்டாலிட்டேரியன். யுட்டாலிட்டேரியன் அப்படின்னா கான்சிக்வன்ஷியலிசம் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்போது அதுல எவ்வளவு அவுட்புட் வருது, அவுட்கம் பேஸ்டு டெசிஷன். அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் மணி இருக்கு, ஒரு டெண்டர் வரீங்க, டெண்டர் விடும்போது நான் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணும், லோயஸ்ட் பட்ஜெட்ல தான் அந்த ஒர்க்கை பண்ண முடியும், பிகாஸ் யுட்டாலிட்டேரியன் பேஸ். இப்போ கவர்மெண்ட் மணி கம்மியாக யூஸ் பண்ணி நிறைய யூட்டிலிட்டி பண்ண போறோம், நிறைய ஒர்க் பண்றோம் அப்படி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல மணி அப்படி வரும்போது, எக்கானமி அப்படி வரும்போது, when we go to ஒரு அப்படியே ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ரிலேட்டடா போகும்போது அப்ப என்ன பண்ணும், யுட்டாலிட்டேரியன் பேஸ்ல நம்ம போகலாம். அந்த இடத்துல அந்த அப்ரோச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் when we go for a summer fact, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹாஸ்பிட்டல்ல 4 பேர் இருக்காங்க, இமேஜின் பண்ணி பாருங்க, 4 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ஒருத்தருக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கு, ஒருத்தருக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கு, ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? 4 பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு, 4 பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இப்போ 4 உயிரை காப்பாத்துறாங்க. ஒருத்தனை கூப்பிட்டு வந்து கரெக்டா 4 ஆர்கன் எடுத்து ஃபிட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆயிடும், ஒரு உயிர் இப்போதான் 4 உயிர் காப்பாற்றலாம்ல, யுட்டாலிட்டேரியன் அப்ரோச் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் இமேஜின் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல யுட்டாலிட்டேரியன் யூஸ் பண்ண முடியாது. கிளியரா? ஏன்னா இந்த இடத்துல பேஸ் வராது. ஸோ எந்த அப்ரோச் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது நீங்க கரெக்டாக முடிவு பண்ணணும். அதாவது சார், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும் போது அந்த கேஸ் இது எந்த அப்ரோச் கீழே வருது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ் ஓரளவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது இந்த லாஸ்ட் ஒன், காமன் குட் லாஸ்ட் அதுக்கு முன்னாடி காமன் குட் அப்ரோச் அப்படிமா. காமன் அப்ரோச் அப்படின்னா, அதாவது நாயன் படத்துல நாயகன் படத்துல சொல்லுவாங்க, 4 பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம். இப்போ ஒரு ஊருக்கே நல்லது அப்படின்னா 4 பேருக்கு கெட்டதுக்கு நடந்தா பரவாயில்லன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கதை தான் இது. அது காமன் அப்ரோச். அதாவது காமனான ஒரு ரிசல்ட்டுக்காக ஒரு சிலருக்கு வரக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை நம்ம we can make it generalize. அது வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு சிலருக்கு வரக்கூடிய பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம we can go for a common ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள், ரோடு போட போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபிளைஓவர் கட்ட போறோம், நம்ம ஊர் அடிக்கடி நடக்குது, ஃபிளைஓவர் கட்டும்போது நிறைய லேண்டா போகும், நிறைய பில்டிங்ஸ் இடிப்பாங்க, ரோடு போட போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஊர்ல பார்த்துருப்பீங்க, என்னது கிரீன் ரோடு போட போறாங்க இல்லையா. ஸோ கிரீன் ஹைவே போட பிளான் பண்ணாங்க. அப்போ 8 பசுமை சாலைன்னு சொன்னாங்க, 8 வேவ்னு சொன்னாங்க. அதுக்கு நாம ஐஸ்லாண்ட் எடுக்கிறோம்னு சொன்னோம். கிளியரா? இப்போ கூட அந்த இடத்துல காமன் ஒரு அப்ரோச்னு கவர்மெண்ட் சொல்லக்கூடாது, காமன் எல்லாருக்கும் தேவையான லேண்ட் எடுக்கிறேன், அதுதான் கவர்மெண்ட் யூஸ் த சேம் வேர்ட் காமன் குட் அப்ரோச் சொன்னாங்க. பட் ஹியர் we have to think of the reality. அந்த இடத்துல whether the agriculture is important, the road is important அப்படின்னு we have to decide. So this is a common approach. கரெக்டா? இப்போ உண்மையாலுமே ரோடு நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது,
உண்மையிலுமே அந்த ஒரு ஆஸ்ட்ரூட் தேவைப்படுது, உண்மையிலுமே அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி தேவைப்படுது அப்படின்னா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொல்யூஷன் கேட்ப ஒரு இண்டஸ்ட்ரியை சுற்றி சொசைட்டியோடைய இம்பார்ட் அவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்காக அதை க்ளோஸ் பண்றது. பட் அப்படி க்ளோஸ் பண்ணா அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு லாஸ் தான். பட் ஃபார் த காமன் குட் அப்ரோச்னால வி ஆர் ரெடி டு டூ தட் லாஸ். அவங்களோட லாஸ் கிரியேட் பண்ண பப்ளிக்காக நம்ம சரி பண்றோம் அப்படிங்கிறதா. ஓகே, ஸோ யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க, என்னது வாட் சார் அந்த பிரேக்? எந்த பிரேக்? கிளாஸ் முடிஞ்சிடும். இப்போ 4:30 தானே ஆரம்பிச்சோம், அப்புறம் எதுக்கு பிரேக்? எப்பவும் போல 6 மணிக்கு பிரேக் எடுத்து பழகிட்டாங்க பசங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த காமன் குட் அப்ரோச். ஓகே, இது நார்மலாக நம்ம எல்லா டிசிஷன்ஸுமே நார்மலாக ஒரு பப்ளிக் ஒர்க்காக லேண்ட் எடுக்க வரும்போது இந்த அப்ரோச்சை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம லேண்டை நம்ம அக்யூர் பண்ணணும். இதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரைட், நெக்ஸ்ட் தி லாஸ்ட் ஒன், விர்ச்சுவல் அப்ரோச். ஸோ விர்ச்சுவல் அப்ரோச் அப்படின்னா அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த சொல்யூஷன் தேட போறீங்க. சொல்யூஷன் தேடும்போது ஆல்ரெடி ஹிஸ்டோரிக்கலா ஒரு பெரிய லீடரோ யாராவது ஒருத்தர் அந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்க தெரியுமா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறது. ஜஸ்ட் ஃபாலோ தி விர்ச்சுவல். அதாவது ஒரு அந்த நம்ம நினைச்சிருப்போம் இவங்களாம் மிகப்பெரிய லீடர். ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம், நம்ம தெரிஞ்சு சொல்லுவோம் அப்துல் கலாம். ஓகேவா? ஆர்எஸ் வி கேன் டேக் சொல்லுவோம். ஒரு இன்னொரு வேற சொல்லுங்களேன், வி கேன் டேக் பில் கேட்ஸ். அவர் மிகப்பெரிய ஒரு சோசியலிஸ்ட் அவரு. ஓகேவா? ஸோ நிறைய பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லீடர்ஸ் ஏதாவது டிசிஷன் எடுத்திருக்காங்களா அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வந்துடுறது. இது வந்து விர்ச்சுவல் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மாதிரி. கிளியரா? ஸோ இந்த இப்போ எந்த அப்ரோச் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சொல்றீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே இட் வில் பி கோ ஆன், நல்ல மார்க் வாங்கிட முடியும். இதை புரிஞ்சுக்காம நம்ம ஆன்சர் எழுதுறது. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோ என்னது, அதாவது ஜென்ரலா ஒப்பீனியன் கொடுத்துட்டு போறது எல்லாமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள வச்சுட்டோம்னா the answer will be very good. Right? நெக்ஸ்ட் என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க. கான்செப்ட் கிளாரிட்டி பக்காவா இருக்கணும். சிலபஸ் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கான கிளாரிட்டி நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, எதையுமே மெமரைஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபீல் வித் இன் யுவர் லைஃப். நம்பர் 2. நம்பர் 3, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஜஸ்ட் அதர் பர்சன் உங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்களா, சிலபஸ்க்கு எல்லா வேர்டும் புரிஞ்சிருச்சா, நவ் டேக் a previous year question paper, now go with a question paper. அதை படிக்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத பேப்பர்ல எழுதுங்க. ரைட்? அடுத்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 2011-12 எல்லாம் பாத்தீங்கன்னா சிசெட் கொஸ்டின்ல டிசிஷன் மேக்கிங் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க தெரியுமா பேக்ல. அதெல்லாம் எடுத்து பாருங்க. அது எல்லாமே நல்லா பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி என்ன முடிவு பண்ணா 2011க்கு அப்புறம் டிசிஷன் மேக்கிங்கை எல்லா ஸ்டேஜ்லயுமே கொண்டு வரணும், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரிலிமினரிலேயே டெசிஷன் மேக்கிங் சிசால் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்போ நிறைய கொஸ்டின் அது வரது கிடையாது. அப்போ வந்து 10 கொஸ்டின் கேட்போம். லாங் டைம் மார்க்கிங் கிடையாது. யூ கேன் சூஸ் எனி சாய்ஸ். ஓகேவா? அதில் மார்க் வந்து கிரேடிங்ல தான் மார்க் போடுவாங்க. அப்படி இருந்துச்சு. அந்த 2011-12 சீசர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் சீ த சம் டிசிஷன் மேக் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் டேக் இட். அந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் கேஸ் ரீசன் திங்க் பண்ணி மைண்ட்ல நோட் பண்ணி நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் திங்க் பண்றதுக்கு. அடுத்தது இந்த சிலபஸ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட் இன் யுவர் ஆன்சர்ஸ். ஆன்சர்ல இந்த யூபிஎஸ்சில சிலபஸ்ல கீவேர்ட்ஸ் எழுதிட்டோம்னா நீங்க எழுத போற அந்த ஸ்டோரி எக்ஸாம்பிள்ஸ் கூட அந்த கீவேர்ட்ஸ் அங்க போட்டு போனா ஆன்சர் பிளாஸ்டிக்லாம் ஸ்டோரியா இல்லாம ஸோ பிளாஸ்டிக்கா சொல்ற மாதிரி இருக்கும். கூட திங்கர்ஸோட கோர்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். அண்ட் நிறைய மெட்டீரியல் வாங்கி தயவு செஞ்சு மங்குன்னு படிக்காதீங்க. ஏதாவது ஒரே ஒரு மெட்டீரியல் சிலபஸ் கவர் பண்ண வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி வாட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பர்టిక్యులர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான். நிறைய எல்லாம் படிக்க வேண்டாம். உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரன் த்ரூ. உங்களுக்குள்ள அந்த கண்டென்ட்டை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணி மெட்டீரியலை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் முக்கியம் இந்த இடத்துல. ஓகே ஓகே நெக்ஸ்ட் திங் இஸ் இதெல்லாம் புக்ஸுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக யாராவது சேர் பாக்ஸில் போடுவீங்க, இல்லை நான் கேட்பீங்க. நானும் ஸ்லைடாக போட்டுட்டேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப பெரும்பாலானவங்க படிக்கிறாங்க அப்படின்னு நானும் சர்ச் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வாங்கி படித்து முடிச்சலாமா சார்? இன்னைக்கே வாங்கி நாளைக்கே படித்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பேட்சை மூடிடுவோம். ஓகே, தயவுசெய்து புக்ஸ் எல்லாம் எதுவும் வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை பண்ணுங்க. சிலபஸ்ல ஒவ்வொரு வேர்டுக்கு மீனிங்கை தேட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுல எந்த புக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பொறுமையாக யோசிச்சு அது ஏதாவது ஒன்று மட்டும் வாங்கி படிங்க. எல்லாத்தையும் வாங்கி படிக்காதீங்க தயவு செஞ்சு. கிளியரா? ஏதாவது ஒன்று டு கெட் சம் இன்புட் அபவுட் த பர்டிகுலர் டாபிக். அதுக்கப்புறம் உங்களுடைய திங்கிங் அண்ட் ரன்னிங் வித் யுவர் மைண்ட் ஒரு லைஃப் தான் இருக்கு. கிளியரா?
ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம கிளாஸ் போகும்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ் எப்படி போகும்னா சிலபஸ் வைஸாக தான் போகும். ஓகே, நான் சார்ட் போட்டுட்டு இருக்கேன். நான் இன்னும் சார்ட் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சீக்வன்ஸ் ரெடி பண்றேன். சீக்வன்ஸ்ல எல்லாமே இருக்கும் அப்படின்னா ஸோ கோர்ஸ் இல்லைன்னா கேஸ் ஸ்டடிஸ் பேஸ் பண்ணி தான் போகும். இது நம்ம எந்த கான்செப்ட் படிச்சாலும் அது கூட நிறைய கேஸ் ஸ்டடிஸை ஆட் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். கிளியரா? ஸோ நான் நிறைய கேஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே எங்கெங்க எந்தெந்த டாபிக் ஃபிட் ஆகுமோ அதில் கொடுத்து தான் படிக்க போறோம். ஸோ கான்செப்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுற அளவுக்கு இருக்கும். அடுத்தது அதை நேரம் நம்ம கேஸ் ஸ்டடிக்குள்ள கொண்டு போக போறோம். கண்டிப்பா கிளாஸ் இன்டராக்ஷனாக தான் இருக்கும். ஐ வாண்ட் யுவர் பார்ட்டிசிபேஷன் ஆல்சோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு கான்செப்ட் கொடுத்த உடனே இது என்ன யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் கேஸ் ஸ்டடிஸ்ல போவோம். கேஸ் ஸ்டடிஸ்ல பேச சொல்லுவேன். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் 2 பக்கம் பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா நான் மட்டும் பேசினா இது உங்களுக்கு செட் ஆகாது. ஓகே, நீங்களும் பேசணும், நீங்களும் மைண்டுக்குள்ள ரஸ்ட் பண்ணணும். நான் முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொன்ன விஷயம் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? யாரா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஒர்க் கொடுத்தேன் அப்படின்னு. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, நான் என்ன ஒர்க்கை கொடுத்தேன் வெனஸ்டே வரும்போது முடிச்சுட்டு வரணும்னு. ஜெனரலா லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ். எஸ், ஜென்ரலா நீங்க அப்படி திங்க் பண்ணா ஞாபகம் வராதுங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். முதல்ல நான் ஸ்கூல் போகும்போது யாரெல்லாம் பார்த்தேன், பிரைமரி ஸ்கூல்ல யாரும், அப்படி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா மட்டும் தான் விஷயம் வர ஆரம்பிக்கும். ஸோ பர்டிகுலரா அங்க திங்க் பண்ணுங்க. பிரைமரி ஸ்கூல், ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கூல், 2வது என்ன ஸ்கூல், அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்க, அங்க என்ன நடந்துச்சு, ஏதாவது சண்டை வந்துச்சா போச்சா, எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? மார்க் போகும்போது அழுதிங்க, பிடிச்சிங்க, வீட்டுல திட்டினாங்க, உதச்சாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரீகலெக்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க லேர்னிங் விஷயம் வந்து தெரியுமா, யூ லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட் இன்சிடென்ட் ஒன்று இருக்கும். அந்த லேர்னிங் மட்டும் நீங்க எழுதுங்க. ஸோ நான் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி எந்தெந்த விஷயமா கத்துக்கிட்டீங்க? ஸோ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நம்மளை தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்மளை தாண்டி வேற உலகம் இருக்குன்னு கத்துக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால நிறைய விஷயம் கத்து. இந்த மாதிரி என்ன நல்லா இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் டவுன். அந்த ஸ்கூல் காலேஜ் தனித்தனியா திங்க் பண்ணுங்க. டில் டேட் வரைக்கும் ஜஸ்ட் திங்க் பண்ணி ரைட் அவுட் பண்ணுங்க. உங்களோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க, அப்படி எழுதி வைங்க. தமிழாச்சு இங்கிலீஷ் வாட் எவர் மேக், ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஸோ கீப் இட் வித் யூ. ஏன்னா இதுதான் உங்களுக்கான எத்திக்ஸ் இன் யுவர் லைஃப். முதல்ல உங்க லைஃப்ல இருக்கிற எத்திக்ஸை முதல்ல உங்க எத்திக்ஸ் யூஸ் பண்ணுங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வெளியே இருக்கிற லீடர்ஸோட லைஃப்க்கு போகலாம். அதுல நம்ம மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கான்னு தேடி எடுப்போம். நம்பர் 2. நம்பர் 3, இதை தாண்டி வேற ஏதாவது வேணா நம்ம ஜென்ரலா நாம் வி கேன் கிரியேட் அவர் ஸ்டோரிஸ், அவர் மூவிஸ் ஆர் அவர் ஓன். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல இருந்து அங்கே எடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் மெட்டீரியல் ஃபார் அவர் எத்திக்ஸ். தட் இஸ் அவர் லைஃப். ஓகேவா? நீங்க அவர் லைஃப் அப்படின்னு போட்டு எத்திக்ஸ் நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். கிளியர்? ஓகே, ஐ திங்க் வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கேளுங்க. ஸ்டில் வி ஹேவ் 7 minutes டு கோ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். அது யூ கேன் ஸ்விட்ச் ஆன் தி மைக் அண்ட் ஆஸ்க். ஓகேவா? நான் ஜெனரலா சொல்றதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ நம்ம கிளாஸ் வந்து வாரத்தில் 3 நாள் இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி. ஸோ மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே எவ்ரி 4:30 to 6:30 PM. ஸோ திஸ் இஸ் தி நம்ம கிளாஸ். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஆகஸ்ட் 15 வரைக்கும் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ப்ரீமெட் படிக்கிற மூடில் இருப்பாங்க. அதனால அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ற பிளான் இது. இப்போ நடக்கிற எல்லா பேட்சுமே தான், ஆப்ஷனல் பேட்ச் ஆகட்டும், ஆப்ஷனல் ஜியாகிரபி, ஜிஎஸ் ஜியாகிரபி அண்ட் எத்திக்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஆகஸ்ட் 15 க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிலிமினரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அடுத்து அப்படியே கண்டினியூ ஆகும். அப்படிதான் ஷெட்யூல் போட்டிருக்கோம். இப்போ எத்திக்ஸ் எவ்வளவு தூரம் நடத்துறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே we can wind up. தென் பிலிமினரி முடிஞ்சதுக்கு அப்புறம் we can start continue the ethics class also. கிளியரா? எல்லாமே அப்படிதான் போக போகுது. பிலிமினரி எப்படி நடக்குது அப்படிங்கிற பொறுத்து we can decide everything. So this is the schedule at present. கிளியரா? will you share this PDF? இந்த PDF வேணுமா உங்களுக்கு? இந்த PDF என்ன பண்ண போறீங்க? சிலபஸ் தான இருக்கு கண்டென்ட். ஓகே, இது PDF வேணும் அப்படின்னா ஐ கேன் மேக் இன்டு ஒரு PDF கன்வெர்ட் பண்ணி ஐ கேன் புட் இட் இன் தி குரூப். நோ வரிஸ், நீங்க வெச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்காக ரெடி பண்ண மெட்டீரியல் தானே. ஸோ நான் வச்சு பண்ண போறேன், நீங்க யூஸ் பண்ணா இட்ஸ் ஹாப்பி ஃபார் மீ. ஓகே, ஸோ நான் இதை ஒரு PDF ஒரு கன்வெர்ட் பண்ணி ஐ கேன் ஒரு மெட்டீரியல் கன்வெர்ட் பண்ணி ஐ கேன் புட் இட் இன். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே சார் சொல்லுங்க சார். அப்போ டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு எடுத்தீங்களா சார்? ஆமா, யூட்டாலிட்டேரியன், அப்புறம் ஜஸ்டிஸ். அதுக்கு முன்னாடி வந்து அது ஸ்டார்டிங் மட்டும் ஒரு ரீகால் பண்றீங்களா சார்? எப்படி நம்ம ஆன்சர்ஸ் எழுத எப்படி வச்சு எழுதுறதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா சார்? ஆமா, அதுதான் ஒருத்தர் கேட்டுருக்காரு பாருங்க. இதுதானே? இதுதான் சார். இதுதான் ஆக்சுவலா எப்படின்னா கான்செப்ட் பேஸ்ட் அப்ரோச் அண்ட் கேசஸ் 2 இருக்கு இல்லையா? நம்ம கான்செப்ட் பேஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கான்செப்டுக்கான மீனிங், அந்த வேர்டுக்கான மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா
we can go through with that. அதுக்கான இனி தெரியாட்டா எழுதவே முடியாது. தெரிஞ்சிருந்தா அதை வேர்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதுல வேற என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு you should show something, some beyond that concept. வெளியே போனீங்கன்னா அப்ப நீங்க அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கோட் இல்லைன்னா ஸ்டோரி. இப்பதான் ஓகே, கேஸ் ஸ்டடிஸ் நீங்க தான் கிரியேட் பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டடி, அதை நீங்க உள்ள கோட் பண்ண போறீங்க. இதுதான் நம்ம சொல்ல விஷயங்கள். ஓகேவா? அப்ப நம்ம சொல்ற அந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3 விதமா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஒன்று வந்து ஹிஸ்டோரி ஆல்ரெடி நடந்த ஒரு லீடர்ஸோட இதா இருக்கலாம். ஓகே, இப்போ ரீசெண்ட் நடந்த வேற ஏதாவது இன்சிடென்ட்டா இருக்கலாம். இன்னொன்று உங்க லைஃப் நடந்ததா இருக்கலாம். இல்லை நீங்களா கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டோரியா இருக்கலாம். 3 இருக்கணும். இந்த 3 மாத்தி மாத்தி கொடுங்க. அதுக்காக ஒரே விஷயத்தையே ஏதாவது எழுத வேண்டாம். அதே ஒரே கோட்டை திருப்பி சொல்லக்கூடாது. மகாத்மா காந்தி பிடிப்பாரு அப்படிங்கிறதுக்காக மகாத்மா காந்தியே எல்லா கொஸ்டினும் சொல்லக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் இருக்கணும். அதான் சொன்னேன், கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கல்ல கொஞ்சம் உங்களோட மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, யாருன்னு தெரியல. ஓகே, இப்போ நீங்க எழுதுறதுக்கு ஒரு அந்த கேஸ் ஸ்டடிஸோட டிஃபரன்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மாறுங்களாம். ஒரே மாதிரியா இருக்கவே கூடாது. கண்டிப்பா டிஃபரன்ஸ் அது கான்செப்டுக்கு. கேஸ் ஸ்டடி பேஸ் வரும்போது கேஸ் ஸ்டடியை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. அதுக்கான ஆன்சர் டிசைட் பண்றீங்க. டிசைட் பண்றதுக்கு நீங்க அதுக்கான ஒரு கோட் எல்லாம் கொடுப்பீங்க. சார் இந்த பர்டிகுலர் லீடர் சொல்லியிருக்காரு, அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பீங்க. கூடவே அப்ரோச் ஒன்று இருக்கு தெரியுமா? ஸோ அந்த கேஸை எப்படி அப்ரோச் பண்றீங்க அதுதான் நான் சொன்னேன். இந்த ரைட் பேஸ்டு, ஜஸ்டிஸ் பேஸ்டு ஒரு 5 அப்ரோச் சொன்னேன். இந்த அப்ரோச்ல எந்த அப்ரோச் கீழே இந்த கேஸ் வருது, அதனால நான் இதை இப்படி டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் சயின்டிஃபிக்கா இருக்கும் நீங்க ஆன்சர் சொல்றது. கிளியரா? So okay, next question யாரு கேட்டிருக்கா? How can you okay sir, a common good approach can you show that said? Okay, common good approach வேணுமா? Okay, வந்துச்சு. Next one. Okay, இதாங்க common good approach. I think snapshot எடுக்கிறீங்க, போட்டோ எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க, தயவு செஞ்சு. ஓகே, இப்போ டேக்கிங் ஏ ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் அதாவது நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்களா ஸ்லைடு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது தயவு செஞ்சு அப்படியே என்ன பண்ணுங்க, என்னை அப்படியே சக்கன் கட் பண்ணி தூக்கி ஓரமாக வெளியே போட்டுருங்க. நான் வேண்டாம், உங்களுக்கு அந்த ஸ்லைடு இருந்தால் போதும், வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹவுஸ் டு சூஸ் த கோட்ஸ் ஃபார் ஸ்டடிங் சார்? பிகாஸ் இன்டர்நெட் இஸ் ஃப்ளட்டிங் வித் கோட்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் மெமரைசிங் தம் சார். அதான் இங்கே பாருங்க, நீங்கள் நிறைய கோர்ஸ் படிக்கணும்னு தயவு செஞ்சு ஆசைப்பட வேண்டாம். ஸோ லெட் இட் பி ஃப்ரீயாக இருக்கட்டும், விடுங்க. ஓகேவா? நீங்கள் எப்பவுமே ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் போக முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா கோர்ஸ் படிக்க உங்கள் டாப்பிக்கில் எது ஃபிட் ஆகுமோ அதை நீ அப்படி கொண்டுட்டு வரணும். ஸ்லைடு விசிபிளா இல்லையா? அப்படியா? Sir, what is the meaning of equal should be treated equally and unequal should be treated unequally, sir? ஆமா. What does equals and unequals mean, sir? இல்லங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கிளியரா? ஓகே, ஐஏஎஸ் ஆஃபீஸர் காமன் மேன், தட் இஸ் இன்இக்வாலிட்டி. Okay, sir. Okay. அதான் டிஃபரன்ஸ். ஓகே, வேற யார் ஏதாவது கேட்டாங்க? ஓகே, வேற யார் ஏதாவது கேட்டாங்க? கீர்த்தி பிரசாத், ஸ்லைடு விசிபிளா இருக்கா? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? யாரோ கொஸ்டின் கேட்டு பயங்கரமா சிரிச்சாங்களே, என்ன கொஸ்டின் கேட்டாங்க? இதுதான், அது என்னது, எப்படி கோர்ஸ் செலக்ட் பண்றதுன்னு கேட்டாங்க இல்லையா? அந்த கோர்ஸ் செலக்ட் பண்றது எப்படின்னா, நல்லா பார்த்தோம், முதல்ல கண்டென்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியும் போது அந்த ஒரு கோட்டு நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த கோட்டு அந்த பர்டிகுலர் டாபிக்கு ஃபிட் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. ஃபிட் ஆனா நம்ம ஃபிட் ஆகுது. நம்பர் 2, அதை உங்களால மைண்ட்ல வச்சுக்க முடியுமா? 2 விஷயம் இருக்கு, புரியுதா? அவன் ப்ராப்பரா சிலபஸுக்கு ஃபிட் ஆகுறது டாபிக் ஒன்று, இன்னும் கோட் ஒன்று, இன்னொன்று அது உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ணணும். சின்ன கோட்டாக இருக்கணும், ஈஸியான வேடிங்ல இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். கோட் நல்லா இருக்கலாம், ஆனா ரொம்ப டஃப்பான கோட்டா இருந்து அதை நீங்க சரியா ஞாபகம் வச்சுக்க முடியாது. எக்ஸாம்ல மாத்தி எழுதிட்டீங்கன்னா பயங்கரமா அடி விழுந்துரும். அலர்ட் பண்ணக்கூடாது. ஸோ மேக் இட் சிம்பிள் கோட் as possible. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கோட் நீ சொல்ற மாதிரி தான் யாரு சொல்றதுன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதில் அவங்க பேரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, நிறைய பேர் கோட்டு தொடாம ஒரு 2-3 பேர் கோட்டு மட்டும் போட்டு அதுல இருந்து கொஞ்சம் ரீட் பண்ணி செலக்ட் பண்ணி இருக்கு. இது அவ்வளவு ஈஸியான மேட்டர்ல போக 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 கெட் ப்ராக்டிஸ்ட் அப். இது ஓவர் நெட்ல வர வாய்ப்பு இல்லை. நம்ம கிளாஸ்ல போக போக ஒவ்வொரு டாபிக்கு என்ன மாதிரி கோச் எல்லாம் இதுதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நானும் கிளாஸஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ஃபிட்டான யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேற மாதிரி கோச் எடுக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார், ஸ்லைடு வந்து விசிபிளா இல்லைங்க சார்.
இல்லையா? இல்லைங்க சார், வெறும் மத்தவங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்குங்க. மத்தவங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு சொன்னாங்களே. மத்தவங்களுக்கு விசிபிளா இருக்கா? எஸ் சார் விசிபிள் பாருங்க இருக்காங்களாமே, மத்தவங்க எல்லாம் தெரியுதாமேங்க. உங்களுடைய நெட்வொர்க் தான் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் பட் ஆடியோ வந்து ரொம்பவே கிளியரா இருக்குங்க சார். வீடியோ அந்த ஸ்லைடு மட்டும் தான் வரலங்க சார். தெரியலையே, மத்தவங்க எல்லாம் வீடியோ உங்களுக்கு ஆஃப் மட்டும் பண்ணிருக்காங்க சார். அவங்க வீடியோ ஆஃப் பண்ணி எந்த இது வராது சார் அது. இல்ல 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 நார்மலா வரும். எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணி தான் வைப்பாங்க. வீடியோ ஆஃப் பண்ணாதான் ஆஃப் பண்ணி எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ தெரியல நான் எதனால இப்படி வருது அப்படின்ட்டு. நான் வேணா ஒரு தடவை நான் ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஷேர் பண்றேன். ஓகேங்க சார். ஓகேவா? இப்போ ஓகேவா? இப்போ இல்லைங்க சார். நான் இங்க செக் பண்றேங்க சார். இங்க தான் ப்ராப்ளம். ஓகே ஓகேங்க சார். ரைட். வருது சார். ஓகே நான் ஓகே நோ ப்ராப்ளம். இது நான் உங்களுக்கு எல்லாம் போட்டுருவேன். ஸோ நான் லிவ் யூ பிடிஎஃப். ஓகே நோ வரிஸ். ஓகேங்க சார். ஓகேவா? நான் பிடிஎஃப் கொடுத்துறேன். ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த செஷன் டுடே. ஓகேவா சார்? ஈக்வலிட்டேரியன் அப்ரோச் மட்டும் ஒன்ஸ் சொல்லுங்க சார். ஈக்குவலிட்டேரியன் அப்ரோச்சா? இதான் சொல்ல வரீங்க? ஈக்குவலிட்டேரியன் அப்ரோச் கரெக்ட் தானே? எஸ் சார். இது ஆக்சுவலா அவுட்கம் பேஸ்டுங்க. அவுட்கம் பேஸ்ட்னா நம்ம கொடுக்குற பணத்துக்கு சரியான விஷயம் நம்மளுக்கு வந்து சேரணும்னு கவர்மெண்ட் எப்போ முடிவு பண்ணும்? ஈக்குவலிட்டேரியன் பேஸ்ட்லாம் முடிவு பண்ணணும். இதுதான். அதாவது நீங்க வந்து இப்போ நீங்க 1000 rupees கொடுத்தீங்கன்னா 1000 rupees ப்ராடக்ட் எங்களுக்கு வேணும். நீங்க வந்து 800 rupees ப்ராடக்ட் கொடுக்க கூடாது. ஸோ யூட்டிலிட்டி பேஸ்ட். அதாவது நீங்க அதுதான் டெண்டர் கால்குலேட் பண்றதாலுமே யூட்டிலிட்டி பேஸ்டு. கவர்மெண்ட் டெண்டர் கால்குலேட் பண்றாங்க, ரோடு போட போறாங்க. அந்த ரோடு கவர்மெண்ட் கம்மியான ரேட்ல பெட்டரா போகணும்னு நினைக்கணும் இல்லையா? அது யூட்டிலிட்டி. ஸோ காஸ்ட் பெனிஃபிட் அப்ரோச் இது யூட்டிலிட்டி பேஸ்ட். இதை வந்து எல்லாத்தையும் இல்லை, நீங்க எல்லாத்தையும் ஒரு என்வாயன்மெண்ட் இல்லைன்னா ஒரு சொசைட்டில டிஸ்டர்பன்ஸ் வருது, இந்த மாதிரி இடத்துல யூட்டிலிட்டி பேஸ்ட் நீங்க போகவே முடியாது. கிளியரா? அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு, இண்டஸ்ட்ரியில நல்லா வருமானம் வருது, எதை வேணா ஆரம்பிச்சிட முடியுமா? முடியாதுல்ல. என்வாயன்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் உள்ள வரும்போது யூட்டிலிட்டேரியன் வைப் ஆஃப் வெளியே போயிடும். ஓகே, அப்ப எந்த மாதிரியான கேஸ்க்கு எதை யூஸ் பண்றோம் அப்படிங்கிற யூட்டிலிட்டேரியன் ஒன்லி எக்கனாமிக் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் யூட்டிலிட்டி யூஸ் பண்ண முடியுமா? மற்ற எல்லாத்துக்கும் இந்த கேஸ் யூஸ் ஆகாது. ஓகேவா? ஓகே சார், தேங்க் யூ. Okay. As is already time 6:32, so hopefully is a better discussion, and thank you for joining with me. And the next class on Wednesday. Yes, சொல்லுங்க சார். அந்த ரைட் பேஸ்ட் அப்ரோச் ஜஸ்டிஸ் பேஸ்ட் அப்ரோச்சுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன் சார். எப்படி இது பண்றதுன்னு? போடுங்க. ரைட் பேஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பர்டிகுலர் பர்சன் உடைய ரைட்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? ஹியூமன் ரைட்ஸ் இருக்கலாம், வாட் எவர் ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸை பேஸ் பண்ணனா ஒரு இஷ்யூவை நீங்க டீல் பண்ண போறீங்க. அது ஒண்ணு. அப்படின்னா அந்த ரைட்ஸ் பேஸ் பண்ணி டிசைட் பண்றீங்கன்னா அவனுக்கு அந்த இடத்துல படி ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இப்ப சாதாரண நான் ஒரு விஷயம் நான் பேசிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்ன வந்து என்ன நீங்க வந்து அரஸ்ட் ஒரு பர்டிகுலர் பர்சன் பேசிட்டேன் அப்படி இருக்கா அரஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா எல்லா இடத்தையும் அரஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா when he has a space to speak. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். நம்ம ஊர்ல போய் ரூல்ஸ் இருக்கு, என்ன போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்ம போராட்டம் பண்ண நம்மளுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. ஓகே, ரைட் டு ஸ்பீக். நீங்க வந்து கோஷம் போடலாம். ஆனா கோஷம் போது யூ கெட் பர்மிஷன். ஓகே, பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க ரோட்ல போய் ஒரு ஸ்பேஸ் காப்ப அவங்க போய் உட்காந்து என்ன பண்ணும், இந்த டைமுக்குலாம் சொல்லுவாங்க, அந்த டைம்ல நீங்க வந்து கோஷம் போட்டு வரலாம். இது இப்பதான் போல எப்பவுமே எஜுகேஷன் இப்பதான் நடக்கும். நீங்க பர்மிஷன் வாங்க ரோட்ல போன என்ன பண்ணுவாங்க? கரெக்டா போலீஸ் உங்களை களைச்சு விடுவாங்க. இதுதாங்க இந்த இடத்துல நீங்க எனக்கு வந்து ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு, நான் பேச முடியாது. தட் இஸ் ரைட் பேஸ்ட் அப்ரோச். கிளியரா? ஜஸ்டிஸ் பேஸ்ட் அப்படின்னா இப்போ ஈக்குவலா ட்ரீட் பண்ற இடத்துல இன்ஈக்குவலா ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான வர கேசஸ். ஓகேவா? அதான் சொன்னேன். இப்போ 2 பேருக்கு ஒரே மாதிரி வேலைக்கு ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்காம மாத்தி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? கிளியரா? இதுதான் ரைட் ஜஸ்டிஸ் பேஸ்ட் அப்ரோச். அப்ப வரக்கூடிய கேஸ்ல இப்ப 2 பேர் ஒரு கேஸ் கொண்டு வராங்க, ப்ராப்ளம் கொண்டு வராங்கன்னா 2 பேரும் முதல்ல ஈக்குவலா அன்ஈக்குவலா முதல்ல நம்ம செக் பண்ணணும். both are equal in the particular case. அப்படி இருக்கும்போது ஜஸ்டிஸ் எப்படி இருக்கணும்? நியூட்ரலா நம்ம கொடுக்கணும். இல்ல ஒருத்தங்க அப்புறம் ஒரு லாயர் இருக்காங்க பேஸ் ஆன் தி பர்టిక్యులர் மேட்டர் அப்படிங்கும்போது ஜஸ்ட் டெசிஷன் will go with that. அப்படிதான் அப்ப ஜஸ்டிஸும் அது மாதிரி தான் கொடுக்க முடியும். அப்ப ஈக்குவல் should be treated only equally. அன்ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியும். அன்ஈக்குவலா இப்படி கீழ இருக்கிற மேல தூக்கி ட்ரீட் பண்ணீங்கன்னா சோ இன்ஜஸ்டிஸ் யாருக்கு? ஆல்ரெடி மேல இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? ஈக்குவலா இருக்கிறவங்க ட்ரீட் பண்ணா ஒருத்தர் கீழ ஓட்டு போனீங்கன்னா இப்ப இவங்க ஈக்குவலா இருக்கும்போது இல்ல இன்ஜஸ்டிஸ். இதுதான் பிரச்சனையே. கிளியரா? எஸ் சார், கிளியர் சார். ஓகே, ஆக்சுவலி இந்த காசு எல்லாமே திருப்பி உள்ள வரும். நான் இந்த கொஸ்டின் அப்ரோச்சுக்காக மட்டும் நான் இதை கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, திரும்ப உள்ள பார்க்கும்போது இது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஸ் சீரிஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம்.
Okay, citizen sort out slide. 1 minute. Can you show citizen sort out slide? Ponuma. I think next one. Idanga citizen sort out slide. Okay, so this is the end of the session. இதோட நாம முடிச்சுக்கலாம். Okay, Wednesday 4:30 க்கு நம்ம ஷார்ப்பா கிளாஸ் எடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ரைட் டைம் உள்ள லாகின் ஆயிடுங்க. லாகின் ஆகல நீங்க உள்ள வந்துட்டே இருக்கிற மாதிரி நான் உங்களை பார்த்து இங்க உள்ள கொடுத்துட்டே இருக்க வேண்டியது. ஒரு நாள் என்ன போச்சு இந்த மாதிரி பார்க்க மட்டும் ஒரு கட்ட 2 மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு. நான் உள்ள பர்மிட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா எனக்கு கவனிக்க வேலை கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கிளாஸையும் பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஆனால் அப்புறம் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கம் பிஃபோர் டைம் 4:30 மணிக்கு முன்னாடியே உள்ள வந்துடுங்க. Exactly, we start the class at 4 o'clock. Okay, so thank you. We'll see you on Wednesday.